குட் ஈவினிங் எவ்ரிவன். வழக்கம் போல இன்னைக்கு நம்மளோட ஷோ 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல இந்த ப்ரோக்ராம் முக்கியமா நடத்த போறது யாரு அப்படின்னா அனிதா ராஜ். கனெக்ட் டீம்ல இந்த ஆரம்பத்துல இருந்த ஒரு அட்மின்ல அனிதா ஒருத்தர். அனிதா தான் முதல் கேள்வி கேட்டாங்க, ஏன் நம்ம அட்கனெக்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதுக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னது தான் இன்னைக்கு அது ஆலவரமா அவங்களோட முதல் கேள்வியில தான் இந்த அட்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பே உருவாச்சு. அப்புறம் இந்த குரூப்போட சிஇஓ அப்படிம்ப, ஏன்னா எல்லா புரோட்டோகாலும் பண்ணி 300 பேருக்கும் வேலை வாங்கி வேலை கொடுத்து அத்தனையும் செய்யறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிதா ராஜ். ஸோ ஷோ வந்து இப்ப அனிதா ராஜ் ஆரம்பிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அட்கனெக்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலையை விட 2வது அலை வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து புரட்டி போட்டுருச்சு. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கும் போது நம்மளுக்கு ஒரே சொல்யூஷன் வந்தது வந்து வேக்சின் போடுங்க, தடுப்பூசி போட்டா இந்த அலையிலிருந்து நம்ம மீண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சொல்யூஷன் வந்து நம்ம முன்னால வச்சாங்க. ஆனா தடுப்பூசின்னு வரும்போது நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள். இந்த தடுப்பூசியில ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது தடுப்பூசினா ஒரு 2 வருஷம் ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு. இப்ப இந்த பேண்டமிக்ல தடுப்பூசி வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சே, இதுல சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும்? ஸோ இந்த எல்லா டவுட்ஸும் நமக்குள்ள இருந்துட்டே இருந்தது. வைரஸ்னா என்ன, என்ன மியூட்டேஷன் சொல்றாங்களே அது என்ன, எப்படி நம்ம வந்து இந்த அலையிலிருந்து நம்ம தப்பிக்கிறது, அதுக்கு நம்மளுக்கு முக்கியமா வேக்சின் பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பா வேணும். அத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு தாவி வெங்கடேஸ்வரன் சார். இவர் வந்து மத்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் விக்யான் பிரசார் என்ற நிறுவனத்தில் முதுநிலை விஞ்ஞானியாக பணியாற்றுகிறார். அறிவியலை தமிழில் வழங்கும் ஒரு படைப்பாளி. இவர் அறிவியல் வரலாறு மற்றும் தத்துவத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். அகில இந்திய வானொலியோடு இணைந்து 17 இந்திய மொழிகளில் வார வாரம் அறிவியல் செய்தி பரப்பும் திட்டத்தை உருவாக்கினார். தமிழ்நாடு பாடநூல் உருவாக்க செயல்பாட்டிலும் அறிவியல் பாடநூல் கமிட்டி தலைவராகவும் செயல்பட்டார். தற்போது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் சுமார் உள்நாட்டு வெளிநாட்டு 500 இந்திய விஞ்ஞானிகளை ஒருங்கிணைந்து இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு COVID-19 என்ற முனைப்பில் பணியாற்றுகிறார். அறிவியல் கல்வியியல் குறித்து மத்திய கால இந்தியாவில் தமிழாக பண்பாட்டில் வானவியல் வளர்ச்சி குறித்ததும் அடிப்படை ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார். இவர் இப்பொழுது நம்மோடு உரையாற்ற போகிறார். வெல்கம் சார், உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து ஒரு ஸ்லைட் ஷோல இருந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கலாம் நான் பிளான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து என்னுடைய சில கருத்துக்களை முன் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கனைசர் சொன்னாங்க. அந்த கேள்வியை நம்ம மேபி 1 by 1 எடுத்து நம்ம வந்து விவாதம் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றேன். கிவ் மீ a second. குட். ஐ திங்க் எல்லாருக்கும் ப்ரெசன்டேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? தேங்க்யூ. இப்போ நீங்க பாக்குறது தான் நாவல் கொரோனா வைரஸ். எலக்ட்ரான் நுண்ணோக்கியில எடுக்கப்பட்ட படம். பார்த்தா நீங்க பாவக்காவை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இது பாவக்காய் கிடையாது, இதுதான் நாவல் கொரோனா வைரஸ். இந்த வைரஸுக்கு பல்வேறு இந்த குச்சி குச்சியா தெரியுது இல்லையா? ஒரு நிமிஷம் சார், நான் மியூட் ஆல் போட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ இதுதான் வந்து நாவல் கொரோனா வைரஸ், அதனுடைய எலக்ட்ரான் நுண்ணோக்கி படம். இதுல வந்து அந்த குச்சி குச்சி மாதிரி தெரியறது தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பைக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். முழு சூரிய கிரகணம் போது நம்ம சூரியனை பார்த்தோம்னா இந்த சூரியன்லேருந்து இப்படிதான் குச்சி குச்சியா வரும். அதுக்கு பேர் வந்து கொரோனா. அதனால்தான் இந்த வைரஸ்க்கு பேரே கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து நியூ கிடையாது, புதுசு கிடையாது.
விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும். 7வது வைரஸ், மனிதனை தாக்கக்கூடிய 7வது வைரஸ் இது. ஓகே, 1962ல இதே மாதிரிதான் வந்து நாவல் கொரோனா வைரஸ், ஒரு கொரோனா வைரஸ் வந்து மனிதனை தாக்க துவங்கியது. 65ல ஒண்ணு துவங்கியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 2004ல 2 வந்து தாக்கியது. அப்புறம் வந்து 2003ல ஒண்ணு வந்தது. அப்புறம் 12ல ஒண்ணு வந்தது. இப்போ 2019ல வந்தது. ஓகே, சோ இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்த வைரஸ். இந்த 7ல இந்த 4 வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வைரஸ். மேக்சிமம் ஒரு சளி, இருமல், கோல்ட் அவ்வளவுதான் வரும். இந்த 3 வந்து ஆபத்தான வைரஸ். அதுல SARS-CoV-1, MERS-CoV இதெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ அங்கங்க வரும். ஆனா வந்து அது ஒரு பேண்டமிக்கா இல்ல, அது ஒரு பேண்டமிக்கா எமர்ஜ் ஆகல. இந்த SARS-CoV-2 தான் வந்து ஒரு பேண்டமிக், அதாவது ஒரு பெரும் தொற்றாக உலகம் ஃபுல்லாவும் பரவக்கூடிய ஒரு நோயாக இப்போ வந்து பரவி கொண்டிருக்கு. அந்த வைரஸை நம்ம வந்து ஒரு குறுக்குவெட்டு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? இப்போ கார்னு சொன்னா காருக்குள்ள இன்ஜின், கதவு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த வைரஸ்னுடைய பாகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 பாகங்கள் தான். 6ன்னு வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து அதனுடைய RNA, மரபணு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், டிஎன்ஏன்னு கேட்டிருப்போம். அது மாதிரி ஒண்ணுதான் RNA, மரபணு. அதை தவிர 4 புரோட்டீன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா சுமார் 6 லட்சம் புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க மனித உடல்ல. இங்க வந்து 4 புரோட்டீன் இருக்கு. ஸ்பைக் புரோட்டீன், மெம்பரேன் புரோட்டீன், என்வலப் புரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளிக் கேப்சிட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என் புரோட்டீன். இந்த மாதிரி ஒரு 4 புரோட்டீன். அப்புறம் கொஞ்சோண்டு கொழுப்பு, லிபிட். அந்த கொழுப்புனால தான் அது மூடி இருக்கு. கொழுப்புனால அதுக்குடைய ஒரு கவர் இருக்கு. அந்த லிபிட்னால ஒரு கவர் இருக்கு. இவ்வளவுதான். இதான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர். இதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்முடைய தலைமுடி ஒண்ணே எடுத்து அத அப்படியே பெருசாக்கி நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு தலைமுடிய. இந்த வைரஸ்னுடைய சைஸ் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு மொபைல் போனுடைய சைஸா இருக்கும். ஓகே, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல மொபைல் போன் என்ன ப்ரொபோர்ஷனோ ஒரு தலைமுடிக்கும் நாவல் கொரோனா வைரஸ்க்கும் அவ்வளவுதான் ப்ரொபோர்ஷன். அவ்வளவு சின்னது, சுமார் 100 நானோமீட்டர். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாவல் கொரோனா வைரஸையும் திரட்டி ஒரே இடத்துல போட்டு அத ஒரு தராசுல போட்டு எடை போட்டோம்னா 1 கிலோக்கு மேல இருக்காது. உலகத்துல இன்னைக்கு ஆட்டி படைச்சு கொண்டிருக்கக்கூடிய எல்லார் உடம்புலயும் இருக்கக்கூடிய கொரோனாவெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து போட்டாலுமே கூட 1 கிலோக்கு மேல இருக்காது. அவ்வளவு சின்னது அது. ஓகே, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதனால நிறைய விளக்க போவதில்லை. நம்ம வந்து அந்த ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டா அவங்க இருமல், தும்மல், அவங்க உடம்புல இருந்து வரக்கூடிய துளிகள் நம்ம சுவாசிக்கும் போது நம்முடைய சுவாச பாதைக்குள்ள போகும்போது நமக்கு நோய் ஏற்படுகிறது. முதல் 5 நாட்கள் இந்த நோய்க்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வராது. 5வது நாள்ல இருந்து தான் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும், அறிகுறிகள் வர ஆரம்பிக்கும். ஆனா நம்ம வந்து இந்த அறிகுறி வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய உடல்ல இருந்து வைரஸ் உருவாகி வெளியில போயிட்டு இருக்கு. அதாவது மற்றவங்களை தாக்க ஆரம்பிச்சு. இந்த வைரஸ் என்ன பண்ணுது நம்ம உடலுக்குள்ள வந்து அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். முதல்ல இப்போ நம்முடைய மூக்கு இருக்கு. அந்த மூக்குக்குள்ள உள்ள ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியில வெளிப்புறமா தோல் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நிறைய செல்கள் இருக்கும் இல்லையா? அதான் லைனிங் அப்படின்னு சொல்றோம். அப்கோர்ஸ் கை மேல இருக்கும்போது அது பேர் வந்து ஸ்கின் அப்படின்னு சொல்றோம். பட் உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து லைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அந்த லைனிங் மாதிரி அந்த லைனிங் மாதிரி இருக்கிற இடத்துல செல்கள் இருக்கு இல்லையா? அந்த செல்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, எபிதீலியல் செல். தமிழ்ல புறணி செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னும் பெருசா இந்த வார்த்தையெல்லாம் பத்தி பயப்படாதீங்க. வெளிப்புறமா இருக்கிற செல். அந்த செல்லும் காத்தும் 2 கை குலுக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். இப்ப நம்முடைய சுவாச பாதையில இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது மூக்குல இருந்து நுரையீரல் போற பாதை, நுரையீரல் இருக்கக்கூடியது எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எபிதீலியல் செல் காத்தோட கை குலுக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ரைட்? இந்த செல்லுக்கு ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்கு. என்ன குணம் சொன்னா, இந்த செல்லோட மேல ACE2 ரிசெப்டார் அப்படின்னு ஒரு ரிசெப்டார் இருக்கு. இந்த ரிசெப்டார்னா என்ன? ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா,
இப்போ ஒரு செல்ங்கிறதுக்கு வந்து செல் சுவர் இருக்கு இல்லையா, கோட்டை மதில் மாதிரி. அந்த செல்லுல உள்ள தயாரிக்கக்கூடிய பொருள் வெளியில வரணும். ஏன்னா செல் வந்து ஏதோ ஒண்ணு தயாரிக்கிறதுக்கு தானே இருக்கு, ரைட்? அதே மாதிரி தயாரிக்கணும்னு சொன்னா அதுக்கு வேண்டிய குளுக்கோஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் வெளியில இருந்து உள்ள போகணும். அப்போ அந்த செல் சுவர்ல கதவுகள் இருக்கணும் இல்லையா? அந்த கதவுகள் எப்ப பார்த்தாலும் திறந்திருந்தா எது வேணாலும் உள்ள போயிடும் இல்லையா? அப்போ அந்த கதவுக்கு பூட்டு இருக்கும், அந்த பூட்டுக்கு சாவி துவாரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாவி துவாரம் தான் இந்த ACE2 ரிசப்டார். பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கான என்சைம்ஸோட அது வந்து இன்டராக்ட் பண்ணும் சாதாரணமா. இந்த நாவல் கொரோனா வைரஸ்னுடைய ஸ்பைக் புரோட்டீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைக் புரோட்டீன்ல ஒரு சின்ன பார்ட் வந்து கள்ளசாவி. இந்த கதவோட சாவி துவாரத்துக்குள்ள போற மாதிரி இருக்கிற ஒரு கள்ளசாவி. சோ அப்ப அந்த நாவல் கொரோனா வைரஸ் வந்து கரெக்டா அந்த செல்லு மேல அந்த ACE2 ரிசப்டார் மேல உட்கார்ந்ததும், இங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கு இல்லையா முதல் படத்துல, அப்படி உட்கார்ந்தது என்ன ஆகும்னா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அப்படி ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டதும் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த செல் வந்து அந்த வைரஸ் வந்து நம்முடைய செல்லுக்குள்ள போயிடும். ஓகே, இந்த செல்லுக்குள்ள போயிடும். இது நடக்கிறதுக்கு சுமார் 10 நிமிஷம் எடுக்கும். ஓகே, இது நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் எடுக்கும். செல்லுக்குள்ள போனது என்ன பண்ணும்னா அன்கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல் தன்னுடைய சட்டை எல்லாத்தையும் வந்து கழட்டி போட்டுரும். இப்ப நம்மளே வீட்டுக்கு வந்தா சட்டை எல்லாம் கழட்டி போட்டுருவோம்ல, அது மாதிரி கழட்டி போட்டுரும். ஷூ எல்லாத்தையும் கழட்டி போடுவோம் இல்லையா, அது மாதிரி அது கழட்டி போட்டுரும். அப்படி கழட்டி போடும்போது இதுக்குள்ள மரபணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரபணு செல்லுக்குள்ள வந்துடும். செல்லுக்குள்ள வந்ததும், செல்லுக்குள்ள நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், கொஞ்சம் தலையை சொன்னீங்கன்னா ஞாபகம் வரும். செல்லுக்குள்ள வந்து செல் ஆர்கனல்னு இருக்கு, ரைபோசோம் இருக்கு, இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த ரைபோசோம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியான இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்னா இந்த வைரஸினுடைய அந்த மரபணுவை காப்பி எடுக்கும். அதாவது RNA-வை காப்பி எடுக்கும், ஜெராக்ஸ் மிஷின்ல போட்டு காப்பி எடுக்கிற மாதிரி காப்பி எடுக்கும். அதே மாதிரி அந்த RNA-ல வந்து இந்த புரதங்கள்லாம், வைரஸ் புரதங்கள்லாம் கோட் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த புரதங்கள் எல்லாமே காப்பி எடுக்கும். ஓகே, அப்போ இந்த செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா வைரஸினுடைய பல்வேறு புரதங்கள் பிளஸ் அந்த மரபணு காப்பி. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு கடையில போய் எனக்கு வந்து ஒரு இட்லி வடை பார்சல் ஒண்ணு என்ன பண்றாங்க, ஒரு 2 இட்லி எடுத்து வைக்கிறாங்க, ஒரு வடையை எடுத்து வைக்கிறாங்க, ஒரு இதுல வந்து கவர்ல வந்து சாம்பாரை பார்சல் பண்றாங்க, இன்னொரு கவர்ல வந்து சட்னியை பார்சல் பண்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொட்டலமா மடிஞ்சு உங்க கையில் தராங்க இல்லையா. அதே மாதிரி என்ன ஆகும்னா இந்த பாட்டா வந்திருக்குது எல்லாமே, இந்த வைரஸ்குள்ள ரெப்ளிகேட் பண்ணது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ்ல வந்து அசம்பிளி ஆகும். காரோட இன்ஜின் கதவெல்லாம் பொருத்தி ஒரு காரை கம்ப்ளீட் பண்றாங்க இல்லையா, அசம்பிளி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அசம்பிளி ஆகி புதுசான வைரஸ் வந்து அந்த இன்ஃபெக்டட் செல்ல இருந்து வெளில வரும், கிருமி தொற்றிய செல்ல இருந்து வெளில வரும். இந்த ப்ராசஸ் நடக்க 10 மணி நேரம் ஆகும். ஓகே, இந்த 10 மணி நேரத்துல எவ்வளவு வைரஸ் வெளில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைரஸ் உள்ள போச்சு, வெளியில வருது 1000 வைரஸ். அந்த 1000 வைரஸ்ல சுமார் ஒரு 500 வைரஸ் தத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள போயிடும். இன்னொரு 500 வைரஸ் செல்லுக்குள்ள போக முடியாது. போக முடியலன்னா எங்க போகும், இது வந்து எபிதீலியல் செல், ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்துல காத்து இருக்கு, காத்துல கலக்கும். அப்போ நீங்க மூச்சு விடும்போது அந்த வைரஸ் வெளில வரும், பக்கத்து ஆள்கிட்ட தாவி போவதற்காக வெளில வரும். சோ அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா முதல் 10 மணி நேரத்துல பெருசா உங்களுக்கு தெரியல. முதல் 10 மணி நேரத்துல இது 10 மணி நேரத்துல 500 செல்லுக்கு போயிடுச்சு இல்லையா. அப்ப அந்த 500 செல்லையும் இன்னும் 10 மணி நேரத்துல 1000 உருவாகும் இல்லையா. அப்ப 5 லட்சம், அதாவது 20வது மணி நேரம் 5 லட்சம். அந்த 5 லட்சத்துல 2.5 லட்சம் வந்து பக்கத்து செல்லுக்கு போகும், மிச்சம் 2.5 லட்சம் வந்து நம்மளுடைய காத்துல கலந்து வெளில வரும் 20 மணி நேரத்துல. அப்போ 30 மணி நேரத்துல என்ன ஆகும், 40 மணி நேரத்துல என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் கிருமி தொற்றிய முதல் சில நாட்கள் நமக்கு வந்து அறிகுறி தெரிவதில்லை, ரைட். ஆனா நம்ம வந்து உடல்ல இருந்து வைரஸ் வெளில வந்துட்டே இருக்கு. ஓகே, இதுதான் வைரஸ் பண்ற சித்து வேலை. ஓகே, இதுதான் வந்து அந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கில படம். அந்த செல்லுக்குள்ள இருந்து குட்டிகள் 1000 குட்டிகள் வெளில வரதை வந்து நீங்க பாக்குறீங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அந்த செல்லுக்கு மேல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ரிசப்டார் அண்ட் அமைப்புகள், அதனுடைய அமைப்புகள் இந்த செல்லுக்குள்ள இருந்து அது வெளில வரது பாக்குறீங்க. இந்த மாதிரி 1000 குட்டியை போட்ட அந்த செல் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த செல் செய்ய வேண்டிய எந்த வேலையும் நடந்திருக்காது, வைரஸ் தான் நிறைய ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்.
அப்போ வந்து அந்த செல் வந்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சு அந்த செல் தானே தற்கொலை செய்து கொள்ளும். அதாவது ஒரு வைரஸ் புகுந்த செல் வைரஸினுடைய குட்டிகளை போட்டு அந்த செல் மடிஞ்சிடும். அப்படி செல் மடிவதனால என்ன ஆகும்னா, இதெல்லாம் நடக்கிறது வந்து நுரையீரலுக்குள்ள வந்து ஏர் சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர் சாக்ல தான், இந்த மாதிரியான ஏர் சாக்ல தானே வந்து காத்து உள்ள போய் அந்த ஏர் சாக்லோட மேல இருக்கக்கூடிய கவர், அந்த கவர்ல இருக்கக்கூடிய ரத்தத்துக்குள்ள தானே காத்து, ஐ மீன் காத்துல இருந்து ஆக்சிஜன் கலந்து ரத்தத்துக்கு ஆக்சிஜன் போகுது, ரைட்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் இறக்கும். அப்படி இந்த மாதிரியே தான் இருக்கும் அந்த ஏர் சாக்கு. ஸோ அந்த ஏர் சாக்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வெளியில செல்கள் இருக்கும் இல்லையா, இந்த செல்கள் எல்லாம் தொத்தி அந்த இந்த இதெல்லாம் செல்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் செல் சைஸ்ல தான் இருக்கும் அதெல்லாம். ஸோ இதுல வந்து வைரஸ் தொத்தி இந்த 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 இடத்துல இந்த செல் செத்து போச்சுன்னு சொன்னா, அப்போ இந்த வைரஸ் நேரடியா அந்த ரத்தத்துக்குள்ள போயிடலாம் இல்லையா. இங்க வந்து நிறைய ரத்த நாளங்கள் இருக்கும், கேபிலரி பிளட் வெசல்ஸ். அதனாலதான் இங்க காத்துல இருந்து ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. இதெல்லாம் இங்கதான் நடக்குது. ஸோ அப்போ இந்த ஏர் சாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தென் என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த இடிபாடுகள், அந்த செல்னுடைய இடிபாடுகள்லாம் கலந்து இது வந்து ஒரு தண்ணி கோத்தா மாதிரி ஆகி உங்களுக்கு வந்து நிமோனியா. அப்பதான் சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா நிமோனியா அப்படிங்கிறாங்க இல்லையா. இதுதான் நடக்குது நம்ம உடம்புக்குள்ள, ரைட்? இதனுடைய பல்வேறு பரிணாமங்கள் ஏற்படலாம். என்ன ஏற்படலாம்னு சொன்னாக்கா, ஒரு 7வது நாளுக்கு அப்புறம் வந்து இந்த வைரஸ்னுடைய கை ஓங்கியே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வைரஸ் வந்து ரத்தத்துக்குள்ள கலந்துடலாம். தட் இஸ் அந்த ரத்த நாளங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரத்தத்துக்குள்ள போயிடலாம். இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கேப் வழியால வைரஸ் அப்படியே கசிஞ்சு போய் ரத்தத்துக்குள்ள போயிடலாம். பிளட் வெசல்ஸ்ல இந்த ஏஸ்டோ ரிசெப்டார் எப்படி மூக்கு சுவாச பாதையில இருக்கோ அதே மாதிரி பிளட் வெசல்லையும் இருக்கு. அப்படின்னு சொன்னா பிளட் வெசல்ல அங்க 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 தாவி 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 உடம்புல ஃபுல்லா இடத்துக்கு போகலாம். எதியத்துக்கு போகலாம், மூளைக்கு போகலாம், ஓகே, எல்லா இடத்துக்கும் போகும். இதுதான் வந்து வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ள நடத்துற விஷயம். அப்படி பல இடங்களுக்கு போகக்கூடிய அந்த சமயத்துல தான் நம்ம என்ன வரும், கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், வென்டிலேட்டர்ல உட்காரணும், அப்பப்போ சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், மருத்துவர் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதுதான் வந்து வைரஸ் நம்ம உடலுக்குள்ள செய்யற விஷயம். நம்ம உடல் சும்மா இருக்குமா? இல்ல. எவல்யூஷன்ல நம்ம உடல்லையும் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்கு. அது பேர் தான் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்யூன் சிஸ்டம்ங்கிற வார்த்தை வந்து ஒரு தப்பா யூஸ் பண்ற ஒரு பெரிய வார்த்தையா சமீப காலத்துல மாறி போயிடுச்சு. தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையா மாறி போயிடுச்சு. டெக்னிக்கலா பேசுறீங்கன்னு சொன்னா நம்ம உடல்ல 3 விதமான இம்யூன் சிஸ்டம் இருக்கு. முதல் வந்து பேரியர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஸ்கின் வந்து ஒரு பேரியர். பெரும்பாலான கிருமிகள் நம்ம ஸ்கின் வழியால உள்ள போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்கின் மேல, முதுகு ஸ்கின் மேல கொரோனா வைரஸை கொண்டு போய் போட்டேன்னா உள்ள போகாது. ஓகே, சோ ஸ்கின் வந்து ஒரு பேரியர். இத பத்தி நம்ம பேசல. ஏன்னா இது வந்து மூக்குக்குள்ள உடலுக்குள்ள போன இதை பத்தி இது எதுவுமே பண்ண போறது இல்லை இல்லையா. நாவல் கொரோனா வைரஸ்னுடைய இன்ஃபெக்ஷனுக்கு இதனுடைய ரோலே இல்லை. ரெண்டாவது வந்து இனேட். இது என்னன்னா சில கெமிக்கல்ஸ் அந்த செல்ஸ் உமிழ்ந்து பாக்டீரியா அல்லது வந்து பூச்சி போன்ற பொருட்களை வந்து கொல்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் உங்களுக்கு வந்து இந்த நாவல் கொரோனா வைரஸ்ல வந்து ஒரு பெரிய பங்கு அளிக்காது. முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னாக்க அடாப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, தகவமைந்த அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தகவமைந்தனா என்ன அர்த்தம்? வெண்டைக்காய் வெட்டுறதுக்கு வீட்டுல ஒரு கத்தி வச்சிருக்கோம். இளநீர் சீவனா அதே கத்தியை வச்சு சீவ முடியுமா? முடியாது இல்லையா. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அறிவாள் வேணும் இல்லையா. தகவமைந்த. தேங்காய் துருவணும்னா அதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா. அருவாமனையில அந்த மொனையில இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா. தகவமைந்த, அதுதான் தகவமைந்த. தகவமைந்தது அடாப்டிவ் அப்படின்னாக்க அந்தந்த வேலைக்கு அந்தந்த விஷயத்தோட கரெக்டா பொருந்துற மாதிரி, அதாவது ஜாடிக்கு மூடிங்கிற மாதிரியான அமைப்பு இது. விஞ்ஞானிகள் வந்து இம்யூன்னு சொல்லும்போது இதைதான் சொல்றோம். ஆனா நம்ம சாதாரணமா பேசும்போது இம்யூன்ங்க போது எதை பேசுறோம்னு சொன்னா இதுதான் பேசுறோம். ஓகே, மஞ்சள் சாப்பிடு, இஞ்சி சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, அதெல்லாம் பண்ணீங்கன்னா மேக்சிமம் இங்க ஏதாவது பயன் இருக்கலாம், அவ்வளவுதான். இதுக்கு ஒன்றும் பயன் கிடையாது. ஓகே, போதுமான உணவு இருக்கணும், பசியில இருக்கக்கூடாது,
எனர்ஜி இல்லாம இருக்கக்கூடாது, அது வேற விஷயம். அது இல்லாம இருக்க சமயத்துல உணவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு இப்போ இப்போ நீங்களே வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்னுடைய படத்தை பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். என்னோட மூக்கு கொஞ்சம் நீளம் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா மேபி உங்கள ஒருத்தருக்கு வந்து தலைமுடி சுருட்டலா இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து சிரிச்சா கன்னத்துல குழி விழலாம். தட் இஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அங்க அடையாளம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த வைரஸ் போன்ற கிருமிகளுக்கும் அதனுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ல சில வடிவங்கள் இருக்கும். அந்த வடிவத்தை தான் நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். அந்த வடிவம் தான் ஆன்டிஜன். ஓகே, அந்த வேதிப்பொருள் கிடையாது, அந்த வடிவம் தான் ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜனுக்கு பொருந்துற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வடிவம் இருக்கு இல்லையா? அதுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு பொருளை நம்ம உடல் தயார் பண்ணும். அது பேர் தான் வந்து ஆன்டிபாடி. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி தயார் பண்ணும். அது பேர் தான் ஆன்டிபாடி. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஆன்டிஜன்னா ஒரு நட்டு, ஆன்டிபாடினா ஒரு ஸ்பேனர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்பேனர் நம்ம கையில இருந்தா அந்த நட்டை கழட்டிடலாம். நட்டை கழட்டிட்டா வைரஸ் காலி. ரைட், அவ்வளவுதான். சிம்பிள். ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கிறது. ஒரு கார் மெக்கானிக் அப்படின்னு சொன்னா அந்த கார் மெக்கானிக் வந்து வெறும் மாருதி கார் மட்டும் வராது இல்லையா? அம்பாசடர் கார் வரும், BMW வரும் இல்லையா? அப்போ வந்து அந்த வெவ்வேறு காருக்கு ஏத்த மாதிரியான வெவ்வேறு டூல்ஸ் அவர் கையில வச்சிருப்பாரு இல்லையா? ஒரு டூல் செட் அந்த ஆள் கிட்ட இருக்கும். ரைட், அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு நட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஸ்பேனர் தேவைப்படுது இல்லையா? ஒரே ஸ்பேனர் வந்து செட் ஆகாது இல்லையா? நிறைய நட்ஸ் இருக்கு விதவிதமா. அது மாதிரி வெவ்வேறு விதமான வைரஸுக்கு வெவ்வேறு விதமான ஆன்டிபாடி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வைரஸுக்கு இந்த ஆன்டிபாடி தேவை, இந்த வைரஸ்க்கு இந்த ஆன்டிபாடி தேவை, இந்த வைரஸுக்கு இந்த ஆன்டிபாடி தேவை. இந்த ஆன்டிபாடியை வச்சு இந்த வைரஸை ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு நட்டுக்கு அதுக்கேத்த ஸ்பேனர். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து நம்ம பல்வேறு விதமான கிருமிகளை நம்ம சந்தித்து கொண்டே இருப்பதால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய உடல்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சுமார் 25 மில்லியன் டி செல்னு ஒண்ணு இருக்கும். இது என்னன்னா அப்புறமா விளக்குறேன். இந்த ஆன்டிபாடி மாதிரியான ஒண்ணு இது. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமோட ஒரு பார்ட் இது. 25 மில்லியன். அதே மாதிரி வந்து 10 பில்லியன் பி செல் ஆன்டிபாடி நம்ம சொல்றோம் இல்லையா? அதான் இது 10 பில்லியன். நான் இங்க 10 பில்லியன் சொல்லும்போது வந்து நம்பர்ல சொல்ல, எண் தொகையில சொல்ல. ஓகே, எங்க வீட்டுல வந்து 10 ஸ்பூன் இருக்கு இல்ல, நான் அந்த மீனிங்ல சொல்ல. ரைட், ஸ்பேனர் நம்பர் 5, ஸ்பேனர் நம்பர் 8, ஸ்பேனர் நம்பர் 16, ரவுண்டு ஸ்பேனர், ஸ்கொயர் ஸ்பேனர், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரியான விதம், வெவ்வேறு விதம். அதாவது வந்து அவ்வளவு வைரஸ் கிருமிகள் நம்முடைய உடம்ப பிறந்ததுல இருந்து தாக்கிருக்கு. அதுக்கான ஆன்டிபாடி நம்முடைய உடல்ல உருவாகி இருக்கு. அந்த ஆன்டிபாடி இருக்கு. ரைட், நம்ம உடல்ல ஆல்ரெடி இருக்கு. யா, இப்போ அந்த கார் மெக்கானிக் கிட்ட இது வரைக்கும் அவர் பார்க்காத ஒரு புது விதமான கார் வருதுன்னு வச்சுக்கோங்க. மேபி ரோல்ஸ் ராய்ஸ் சும்மா வச்சுக்கலாம். அந்த கார்ல இப்படி ஒரு நட்டு இருக்கு. இந்த நட்டுக்கு இந்த ஸ்பேனர் ஏதாவது பொருந்துமா? இதுதான் அந்த மெக்கானிக் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேனர். இது ஏதாவது பொருந்துமா? பொருந்தாது இல்லையா? இப்படி ஒரு கார் இந்த நட்டோட வந்தா அந்த மெக்கானிக் என்ன பண்ணுவாரு? தலையில கையை வச்சுட்டு உட்காரணும். என்ன சொல்லணும்? வண்டியை கொஞ்சம் விட்டுட்டு போங்க, நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அந்த மெக்கானிக் ஷாப்ல இருந்து ஒரு பையனை பக்கத்து கடை காமிச்சு ஸ்பேனர் இருக்கான்னு தேடணும். இந்த ஸ்பேனர் இருக்கான்னு தேடணும். இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பக்கத்து கடையில இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய கடையில, அங்க இல்லைன்னா பக்கத்து தெருவில் இருக்க கடையில, அங்க இல்லைன்னா கொஞ்சம் அந்த நகரத்துல இங்க இருக்கிற இன்னொரு ஏதோ கடையில, இல்லைன்னா கடைசியில அமேசான்ல ஆர்டர் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி நாம உடல் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு வைரஸ் நம்மளை தாக்க வரும்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஆன்டிஜன் புத்தம் புதுசா இருக்கும், புது வடிவில் இருக்கும். அந்த ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடி நம்ம உடம்புல இருக்கு. ஓகே, இதுதான் வைரஸ் போன்ற கிருமி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சவால். அப்ப நம்ம உடல் என்ன பண்ணும்? அடாப்டிவ்னு சொன்னேன் இல்லையா? அடாப்டிவ்னா என்ன அர்த்தம்? தகவமைந்து கொள்கின்ற அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்முடைய அந்த ஆன்டிபாடியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆன்டிபாடி வந்து பெரும்பாலும் ஓகே, நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து அவ்வளவு டெக்னிக்கலாலாம் போல, பொதுவா சிம்பிளா பாக்குறோம். இந்த மாதிரி வை மாதிரி ஷேப்ல இருக்கும். இந்த வை மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த தலையில 2 கைப்பகுதி இருக்கு இல்லையா? இந்த கைப்பகுதி மாறுகின்ற தன்மை கொண்டு. ஓகே, அந்த மாறுகின்ற தன்மையில என்ன ஆகும்னு சொன்னா ஆரம்பத்துல இப்படி இருக்கும். வந்திருக்கக்கூடிய அந்த புது வைரஸை பார்த்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கடைசியில அந்த வைரஸை கரெக்டா பிடிக்கிற மாதிரி மாறும். அதாவது ஆரம்பத்துல வந்து நோ அஃபினிட்டி இந்த மாதிரி இருக்கும்.
இங்க வந்து லோ அஃபினிட்டி, இங்க வந்து இப்ப தலைகீழா போகுது, சாரி. ஓகே, லோ அஃபினிட்டி கொஞ்சமா பொருந்துற மாதிரி, அதுக்கப்புறம் ஹை அஃபினிட்டி கரெக்டா பொருந்துற மாதிரி இப்படி எவால்வ் ஆகும். இதனால தான் அஃபினிட்டி மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய உடல்ல அந்த புது வைரஸுக்கு ஏத்த கரெக்டான ஆன்டிபாடி உருவாகும். அதாவது அந்த கார் மெக்கானிக்கு எங்க இருந்தோ அந்த கரெக்டான ஸ்பேனர் தூக்கி வந்துட்டாரு. ஸ்பேனர் கையில வந்துச்சுன்னா இதுதான் நியூ, நம்ம பார்க்காத நட்டு. அந்த நட்டுக்கான ஸ்பேனர் கையில வந்துச்சுன்னா கைட்டை போட்டு தூக்கி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அது மாதிரி நமக்கு வந்து நம்முடைய உடல்ல இந்த வைரஸுக்கு ஃபிட் ஆகிற கரெக்டான ஆன்டிபாடி வந்துருச்சுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு டாடா பை பை சொல்லிட்டு நம்ம வந்து வெளில வந்துட்டே இருக்கிறோம். இதுதான் நடக்குது. ஓகே, அதாவது நமக்கும் வைரஸுக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம உடலுக்குள்ள ஒரு இழுபறி போட்டி. ஆரம்பத்துல வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு, நம்முடைய உடல்ல கரெக்டான பொருந்துற ஆன்டிபாடி இல்ல, பொருந்தாது. இங்க பாத்தீங்கன்னா பொருந்தல இல்லையா? பொருந்தாத ஆன்டிபாடி. அப்போ வைரஸ்னுடைய கை ஓங்கி இருக்கு. ஓகே, வைரஸ்னுடைய கை ஓங்கி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சற்றேறக்குறைய பொருந்துற ஆன்டிபாடி வருது. ஓகே, அந்த சமயத்துல நம்முடைய உடல்ல கொஞ்சம் தான் வைரஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்? இந்த சற்றேறக்குறை பொருந்ததை வச்சு நம்ம உடல் வந்து சமாளிச்சு அமைச்சிடும் இல்லையா? ஓகே, குணமாயிடும், நீங்க ஹாஸ்பிட்டலே போக மாட்டீங்க. ஆனா நிறைய வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா நம்முடைய உடல்ல வந்து கரெக்டான ஃபிட்டிங் ஆகிற வரைக்கும் நம்முடைய உடல் இந்த வேலையை பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி பண்ணும்போது இந்த இழுபறியில கரெக்டானது ஃபிட் ஆனிங் வந்துச்சுன்னா இப்போ நம்முடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் தடுப்பாற்றல் மண்டலத்தினுடைய கை ஓங்கிடும், வைரஸினுடைய கை மங்கிடும். ஓகே, இதுதான் நடக்கிற விஷயம், இழுபறி போட்டி. அந்த இழுபறி போட்டியில ஆரம்பத்துல வைரல் ரெஸ்பான்ஸ் கூடுதலா இருக்கு, அந்த வைரல் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நம்முடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் கூடிக்கிட்டே போகுது. ஏதோ ஒரு பகுதியில் அது மீட் பண்ணும். கரெக்டா மிட் பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பெரிய ஆபத்து இல்லாம சந்திக்கிறோம். இது வந்து தள்ளி மீட் பண்ணிச்சுன்னா, பிகாஸ் நம்முடைய உடல்ல நம்ம சுகர் பேஷண்ட் அதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிளட் வெசல்ல நிறைய ஏஸ்டோ ரிசெப்டார் இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சமயத்துல வைரஸ் இன்னும் கூடுதலாக பரவும். அந்த மாதிரியான சமயங்கள்ல பல்வேறு விதமான சிக்கல்கள் உடல்ல உருவாகுது. ஓகே, இதுதான் வந்து நடக்கிற விஷயம் நம்முடைய உடல்ல. இங்க ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன பண்றாங்க டாக்டர்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்னு போனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மள உயிரோட வச்சிருக்காங்க. நம்முடைய உடல்ல அந்த வைரஸுக்கான ஆன்டிபாடி உருவானால் மட்டுமே நம்ம உயிர் பிழைப்போம். சோ அப்படின்னு சொன்னா நம்ம உயிர் பிழைச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய உடல்ல அதுக்கான ஆன்டிபாடி தயார் பண்ணிருக்கோம். ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டா ஃபிட் பண்றதா இருக்கலாம், அல்லது சற்றேறக்குறைய ஃபிட் பண்றதா இருக்கலாம். பட் ஒரு போதுமான அளவு நம்ம வந்து ஆன்டிபாடி தயார் பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவம் எல்லாமே அந்த ஆன்டிபாடி வர வரைக்கும் நம்ம சாவாம இருப்பதை பாதுகாப்பது தான். ஆக்சிஜன் கொடுத்து, ஏன்னா உங்க நுரையீரல் அடிச்சு போச்சு, ஆக்சிஜன் போதாது. நுரையீரல் அடிச்சு போனதுனால அங்க இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பல்வேறு விதமான சைட்டோகின் ஸ்ட்ராம் அல்லது செப்சிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்போ அதுக்கான மருந்து கொடுத்து அதெல்லாம் சப்ரஸ் பண்ணு. இது எதுவுமே வைரஸுக்கு எதிரான விஷயம் அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்முடைய உடலை சாவாம பாதுகாக்கிறதா செய்யக்கூடிய மருத்துவம். நம்ம உடல்ல இந்த கரெக்டான ஆன்டிபாடி தயாராயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வந்து இந்த வைரஸை வெற்றி கொள்கிறோம். அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், இந்த வைரஸ் ஏற்படுத்திய அந்த அரிப்புனால நம்முடைய நுரையீரலே போச்சு, நம்முடைய இருதயத்துக்குள்ள போய் பிளட் கிளாட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா இறப்பு என்பது அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, சோ இறப்பு என்பது அப்படிதான் நடக்கும் இந்த இந்த வைரஸினுடைய இதை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி வந்து ஐ திங்க் மேபி நான் கூடுதல் நேரமே எடுத்துட்டேனான்னு தெரியல. இல்ல, நான் சொன்ன மாதிரி ஒரு 20-25 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ, ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஸோ உங்களுடைய கேள்விகள்ல நம்ம வந்து போலாம். ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ என்னோட முதல் கேள்வி வந்து, வைரஸ் வந்து மியூட்டேஷன் ஆயிடுச்சு, 3rd மியூட்டேஷன், 4th மியூட்டேஷன் அப்படின்னலாம் சொல்றாங்க. மியூட்டேஷன்னா ஆக்சுவலா என்ன சார்? எதனால வந்து வைரஸ் வந்து மியூட்டேஷன் ஆகுது? ஓகே, நம்பர் 1 வந்து மரபணு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அண்ட் அகைன் எல்லாம் கொஞ்சம் லேசா தலையை சொரிஞ்சிங்கன்னா நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து 2 மார்க் கொஸ்டின்லாம் எழுதிருக்கோம். ஜீன், டிஎன்ஏல வந்து ATGCன்னு 4 எழுத்து இருக்கு அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கிலீஷ்ல வந்து வெறும் 26 எழுத்து.
அந்த 26 எழுத்தை நீங்க மாத்தி மாத்தி ஆல்பபெட் அது மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா பல்வேறு வேர்டு வருது இல்லையா? அதே மாதிரி வந்து இந்த 4 கெமிக்கல்ஸ், இது வந்து 4 கெமிக்கல்ஸ் தான். அந்த 4 கெமிக்கல்ஸை நீங்க வெவ்வேறு விதமா நீங்க கோத்தீங்கன்னு சொன்னா வரக்கூடிய பூ மாலை தான் ஜெனோம். ஓகே, அப்படி கோக்கும் போது வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் இல்லையா? இந்த காப்பி பண்ணும்போது இப்போ வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து காப்பி எடுக்குது. அப்படி காப்பி எடுக்கும்போது வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். சில மிஸ்டேக்ஸ் வந்து அந்த வைரஸுக்கே ஆபத்து. ஸோ வைரஸ் உயிரோட இருக்காது அந்த மிஸ்டேக்கோட. சில சமயம் அந்த வைரஸ்க்குள்ள ஏற்பட அந்த ஜினோம்ல எடுக்கக்கூடிய அந்த மாற்றம் வந்து வைரஸ்க்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ அப்போ வந்து இட் வில் கண்டினியூ. சம்டைம்ஸ் அந்த மாற்றம் வந்து வைரஸ்க்கு லாபம் கொடுக்கும். அப்போ வந்து இன்னும் அதிகமாகும். ஓகே, இதுதான் நடக்கிறது. இன்ஃபேக்ட் ஒன்னு புரிஞ்சுக்கங்க, எல்லாரும் யாராவது இங்க 18 வயசுக்கு கீழே இருக்கிறவர்கள், இதயம் பலவீனமானவர்கள், அது மாதிரிலாம் யாராவது இருக்கீங்களா? 15 நாளைக்கு ஒரு முறை வைரஸ் மியூட்டேஷன் நடந்து கொண்டே இருக்கும். சோ இது வரைக்கும் பல 1000 மியூட்டேஷன் நடந்து போச்சு. நம்ம பேசுற மியூட்டேஷன் வந்து மிக முக்கியமான மியூட்டேஷன், நிறைய பேருக்கு பரவுது, அதுக்கு சிறப்பு குணம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம். பட் பல 1000 மியூட்டேஷன் நடந்து போச்சு. ஓகே, சோ பல 1000 என்ன 10,000க்கு மேல மியூட்டேஷன் நடந்து போச்சு. 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மியூட்டேஷன் நடக்கும். ஓகே, சோ அதனால மியூட்டேஷன் வந்து இயல்பானது. சோ பட் இந்த மியூட்டேஷனால வருது என்ன, இத பத்தி நான் வந்து ஒரு செகண்ட் உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்லணும். இப்போ வந்து இந்த ஸ்கிரீன் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இதுதான் நான் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய சிஸ்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய ஃபாதர் மதர், இது வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். அப்போ இது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பசங்க. ஸோ அப்போ இது வந்து என்னுடைய மாமா அல்லது சித்தப்பா இது மாதிரி இல்லையா? ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் காமன் ஆன்சஸ்டர் வந்து இந்த தாத்தா பாட்டி இல்லையா? இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரீ நம்ம பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்த வைரஸ், அதுல ஒரே மரபணு மாற்றம் ஏற்பட்டு ஒரு கிளை வந்துச்சு, இன்னொரு மரபணு மாற்றம் ஏற்பட்டு இன்னொரு கிளை வந்துச்சு, இன்னொரு மரபணுல இந்த கிளை வந்துச்சு. இந்த மரபணுலயும் மரபணு நடக்கலாம் இல்லையா? ஸோ அது இதுக்கு குட்டி. ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தாத்தா பாட்டியில இருந்து பசங்க, பசங்கள்ல இருந்து பேரங்க, பேரங்கள்ல இருந்து கொள்ளு பேரங்க, இந்த மாதிரி வெரைட்டி அதிகமாயிட்டே போகும். ஓகே, பட் ஆனா இது எல்லாமே வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்ல முடியாது, இப்படி ஆயிட்டே போகும். ஆனா என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இதான் வந்து அந்த மாதிரி ஒரு பைலோஜெனரிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம போட முடியும். இதையே வந்து மேலேருந்து கீழ் விதமா இப்படி போடாம மேலேருந்து கீழ் விதமா போட்டிருக்கோம். ஓகே, ஸோ முக்கியமான இதெல்லாம் இப்போ உருவாச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, இது வரைக்கும் அந்த இது வரைக்கும்ங்கிற வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விக்ரம் வந்து அன்னியனா இருந்திருக்கிறாரு, அம்பியா மாறி இருக்கிறாரு, ரெமோவா மாறி இருக்கிறாரு. சாரி, ரெமோ, அம்பி அண்ட் அன்னியனா மாறி இருக்கிறாரு விக்ரம். விக்ரம் இன்னும் விஜயா மாறல, சூர்யாவா மாறல, தனுஷா மாறல. சோ இன்னைக்கு இருக்கிறதும் நாவல் கொரோனா வைரஸ் தான். அந்த வைரஸ்ல வந்து பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது இந்த வைரஸ்ல இருந்து ஒரு புது விதமா மாறிடும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தாக்கு 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 பாட்டிக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா ஏதோ ஒரு சமயத்துல வந்து குரங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல போய் நம்ம நிப்போம் இல்லையா? அதுதானே எவால்வ் ஆகி நாம மாறி இருக்கும், ஒரு தனி இனமா மாறிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி எவல்யூஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்டா இந்த மியூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஞ்சிதா. வணக்கம் சார். உங்களுடைய செஷன் வந்து தெளிவாகவும் மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருந்தது. வேக்சினேஷன் டெட் வைரஸ் உண்மையா? அதனால் நம் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், அதை பற்றிய புரிதல். வேக்சினேஷன் என்னமா கேட்டீங்க? வேக்சினேஷன் டெட் வைரஸ் அப்படிங்கிறது உண்மையா? அதனால் ஓகே, நான் ஒரு அகைன் கொஞ்சம் என்னுடைய இதை காமிச்சிட்டு நான் பண்றேன். சாரி. என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ கொரோனா வைரஸ்க்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய தடுப்பூசியில எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த ஸ்பைக் புரோட்டீனை தான் முக்கியமா வச்சுக்கணும். இப்போ பால் கறக்கிற மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாட்டை வந்து நீங்க தொடர்ந்து பால் கறந்துட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்றோம், மேபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காதா இருக்கலாம், எல்லாம் நகரத்துல வளர்ந்து வாழ்ந்தவங்களா இருக்கலாம், அல்லது கிராமத்துல இருந்து வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் சும்மா சொல்றேன். ஓகே, என்ன பண்ணுவாங்க, ஒரு வெக்கோல்ல கண்ணுக்குட்டி மாதிரி செஞ்சு வைப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி மாதிரி செஞ்ச அந்த பொம்மையை வந்து அந்த மாட்டுக்கிட்ட காமிச்சதும் அது வந்து பால் கறக்கும்.
தொடர்ந்து பால் கறக்கும், பல வருஷங்கள் பால் கறந்துகிட்டே இருக்கும். ரைட்? அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா வைரஸினுடைய ஒரு பார்ட், அதாவது இந்த ஸ்பைக் புரோட்டீன், இதை மட்டும் நம்முடைய உடல்ல செலுத்துறோம். நேரடியா மறைமுகமா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செலுத்துறோம். அது எப்படி நான் அப்புறமா பின்னாடி வளர்க்குறேன். அப்போ நம்முடைய உடல் தடுப்பாற்றல் மண்டலம் என்ன பண்ணுது, ஆஹா நட்டு வந்துருச்சு, இது வரைக்கும் நம்ம பார்க்காத புது நட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய உடல் என்ன பண்ணுது, போய் ஸ்பேனர் வாங்கிட்டு வா அப்படின்னு வீட்டுல கடையில இருக்கிற பையனை அனுப்புது. கடையில இருக்கிற பையனும் அங்கங்க தேடி கரெக்டான ஸ்பேனரை வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே, ஒரு மெக்கானிக் ஒரு புதுசா ஒரு ஸ்பேனர் வாங்கினா அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதை தூக்கி கடைசியா போட்டுருவோம் இல்ல இல்லையா, கையில தானே வச்சுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன உங்க உடம்புல வந்து 10 பில்லியன் பி செல் இருக்குன்னு, 10 பில்லியன் பிளஸ் 1 இதுவும் சேர்ந்து இருக்கும் தடுப்பூசி போட்டது. ஸோ அந்த உண்மையான உங்களுக்கு அந்த நோய் வந்து தாக்கும் போது இதான் வந்து நடக்கிறது. ஸோ நம்முடைய உடல்ல வந்து அந்த ஸ்பைக் புரோட்டீன் அமைச்சது நம்ம உடல் வந்து அதுக்கான ஆன்டிபாடியை தயார் பண்ணிடும். ஓகே, அந்த உண்மையான வைரஸ் வந்து நம்மளை தாக்கும் போது நம்முடைய உடல் வந்து உடனடியா மிக மிக அதிகமான அளவுல வந்து ஆன்டிபாடியை தயார் பண்ணுது. ஸோ அதனால அந்த வைரஸ் வந்து நம்முடைய உடல்ல வேர் பிடிக்க முடியாமல் போயிடும். அப்போ தடுப்பூசி போட்டீங்கன்னா நோய் தொற்று ஏற்படும், கிருமி தொற்று ஏற்படும், ஆனால் நோய் ஏற்படாது. ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, தடுப்பூசி போட்டீங்கன்னா உங்க நெத்தியில எழுதி ஒட்டியிருக்காது இல்லையா, நான் தடுப்பூசி போட்டேன் அதனால கொரோனா வைரஸே வராது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் படிக்க தெரியாது இல்லையா கொரோனா வைரஸ்க்கு, அது எல்லாத்தையும் தான் வரும். ஸோ தடுப்பூசி போட்டீங்கனாலும் வரும், போடலனாலும் வரும். ஆனா தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய உடலினுடைய ரியாக்ஷன்னால அந்த வைரஸ்னால வேர் பிடிக்க முடியாது, பரவ முடியாது, பல்வேறு இடங்களுக்கு செல்ல முடியாது. இதுதான் வந்து தடுப்பூசியில நடக்கிற விஷயம். அதாவது நோய் ஏற்படாது. இதுதான் வந்து ஒரு சாதாரணமான நுரையீரல். இது கொரோனா நோய் வந்து குணமான ஒருத்தருடைய நுரையீரல். அதாவது குணமானாலும் நம்முடைய நுரையீரல்ல இவ்வளவு பாதிப்பு. ஓகே, இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது தடுப்பூசி போட்டீங்கன்னா, சாவு ஏற்படாது. இதுதான் வந்து தடுப்பூசியினுடைய முக்கியமான விஷயம். என்ன செலுத்துறோம் தடுப்பூசிங்கிற முறையில நம்ம என்ன செலுத்துறோம், இதான் நீங்க கேட்ட கேள்வி இல்லையா. அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு இதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம் அதுக்கான எடுத்துக்கோம். உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மொத்தம் 6 விதமான டெக்னாலஜி இருக்கு. என்ன டெக்னாலஜி? அந்த ஸ்பைக் புரோட்டீன் பண்ணக்கூடிய ஆர்என்ஏவை நம்ம உடலுக்குள்ள அனுப்புது, அந்த ஆர்என்ஏவையே டிஎன்ஏவா மாத்தி நம்முடைய உடலுக்குள்ள அனுப்புது. இது அமைச்சது நம்முடைய செல்லுல அந்த ஸ்பைக் புரோட்டீன் உருவாகும். அல்லது இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவை ஒரு வைரஸுக்குள்ள உட்காத்த வச்சு அதை அனுப்புது. இப்போ நம்ம வந்து தொலைக்காட்சியில சினிமா பாக்குறோம், நடுவுல விளம்பரம் வருது. எப்படி வருது? அந்த தொலைக்காட்சிக்கு நடுவுல அந்த சினிமாக்கு நடுவுல வந்து விளம்பரத்தை ஒட்டிட்டாங்க இல்லையா. சோ அப்ப அதை அப்படியே பிளே பண்ணும்போது அப்படியே நடுவுல அந்த விளம்பரமும் பிளே ஆகுது இல்லையா. அதே மாதிரி வந்து இந்த வைரஸ்னுடைய ஜெனோம்ல இந்த ஸ்பைக் புரோட்டீனுடைய ஜெனோம் ஒட்டிட்டோம்னு சொன்னா இந்த வைரஸ் வந்து மனுஷனுக்கு எதுவும் பண்ணாத வைரஸ். ஓகே, நிறைய வைரஸ் வந்து நம்முடைய உடல்ல நல்ல வைரஸும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய உடல்ல வைரஸே இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா வைரஸும் கெட்ட வைரஸ் கிடையாது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு நல்ல வைரஸ்குள்ள உட்காந்து வச்சு இதை அமிச்சோன்னு சொன்னா அந்த ஸ்பைக் புரோட்டீன் நம்முடைய உடல் பண்ணதும் நம்முடைய உடல் வந்து நோய் தற்பாட்டுல பண்ணும். அதே மாதிரி வந்து ஒண்ணு வந்து இன்ஆக்டிவேட்டட் வைரஸ். இதுதான் வந்து எல்லாரும் தப்பா பேசிருக்கிற விஷயம். இது என்னன்னு சொன்னா வைரஸை வளர்த்து அந்த வைரஸை வந்து நம்ம வந்து ஒரு வித்தின் கோட்ஸ் சாகடிக்கிறோம். ஐ மீன் ரொம்ப எளிமையான முறையில நான் சாகடிக்கிறோம்னு சொல்றேன். அது டெக்னிக்கலான வேர்டு கிடையாது, இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய மரபணுவை செயலிழக்க செஞ்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்பைக் புரோட்டீன் அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அப்ப அந்த புரோட்டீனை வந்து நம்முடைய உடலுக்கு அமிச்சிங்கன்னா நம்முடைய உடல் வந்து அதுக்கான ஆன்டிபாடியை தயார் பண்ணும். இதுதான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம். நம்ம நாட்டுல பயனாற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு கோவிட்ஷீல்ட் வைரல் வெக்டார், ஒரு வைரஸ்ல வந்து இந்த ஸ்பைக் புரோட்டீனுடைய இத ஜினோமை வெட்டி ஒட்டி அனுப்புறது. இன்னொன்னு வந்து இன்ஆக்டிவேட்டட் கோவேக்சின். ஓகே, இப்போ வந்து புதுசா வந்திருக்கு இந்த எம்ஆர்என்ஏ, அதான் வந்து ஸ்புட்னிக். ஓகே, ஸோ இப்போ 3 விஷயங்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கு. இந்த புரோட்டீன் பேஸ்டும் வரும், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அதுவும் தயாராயிட்டு இருக்கு. அதுவும் வந்து வெகு விரைவில் இந்தியாவில் பயனுக்கு வரும். இதனால நமக்கு என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது. அந்த வெக்கோல் கண்ணை வச்சு, வெக்கோல் கண் வந்து பால் குடிக்குமா? பால் கறக்க வைக்கும். அதே மாதிரி இந்த செயலிழந்த வைரஸ் வந்து நம்முடைய உடல்ல நோய் ஏற்படுத்தாது. ஓகே, ஆனா நம்முடைய நோய் தடுப்பாற்றல் மண்டலம் இது வைரஸ் நினைச்சு அதுக்காக செயல்பட ஆரம்பிச்சு. எப்படி அந்த மாடு வந்து அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டியை பார்த்து தன்னோட கண்ணுக்குட்டி நினைச்சு பால் கறக்குதோ அதே மாதிரி செய்யும்.
சார் அடுத்த கேள்வி என்னன்னா சார், இப்போ வந்து ஒரு வேக்சின் போட்டுட்டோம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பேனர் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப வர செய்திகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த வேக்சின் வந்து 2 இயர்ஸ் தான் நம்ம உடம்புல வந்து ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் நீங்க வந்து ஒரு வேக்சினேஷன் வந்து இதே ஒரு டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை சார்? முதல்ல ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, நாங்க வந்து விஞ்ஞானிகள் ஆர்வம் பாக்குறது இல்ல, வெத்தலையில மை தடவி பாக்குறது கிடையாது. அப்போ ஒரு வேக்சின் எவ்வளவு நாள் வேலை செய்யும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வேக்சின் தயாரிச்சு மனித பரிசோதனை ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, கொஞ்சம் பேர் வாலண்டியர்ஸா வந்து பரிசோதனை எடுத்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வேக்சின் போட்டு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுடைய உடலை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆன்டிபாடி இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல முடியும், இந்த வேக்சின் நிச்சயமா 2 வருஷம் வேலை செய்யும். அப்படின்னா 3 வருஷம் வேலை செய்யாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 10 வருஷம் வேலை செய்யாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு பார்த்திருக்கேன். ரைட்? சோ அதான் நம்மளால சொல்ல முடியும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த 2வது விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 2வது விஷயத்தையும் விஞ்ஞானிகள் வந்து ஒரு எச்சரிக்கை, நம்ம வந்து கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட சொல்றோம். என்ன சொல்றோம்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போதைக்கு வந்து விக்ரம் வந்து ரெமோவா மாறி இருக்கு, அல்லது வந்து அம்பியா மாறி இருக்கு, அல்லது அன்னியனா மாறி இருக்கு, இன்னும் விஜயா மாறலன்னு. ஓகே, சப்போஸ் விஜயா மாறிட்டா என்ன பண்ணுறது? அப்போ நிச்சயமா நம்ம வந்து ஒரு புது தடுப்பூசி போட்டுதான் ஆகணும் இல்லையா? ஸோ நியூ வேரியன்ட் வந்தா, ரைட்? ஸோ நியூ வேரியன்ட் வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நம்ம மாதிரியான ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் நிறைய பேருக்கு நிறைய நாள் வைரஸ் பரவிட்டே இருந்தா வைரஸ்க்கு வந்து நம்ம வந்து எவால்வ் பண்ணதுக்கான சான்ஸை கொடுக்குறோம் இல்லையா? அதாவது வந்து நீங்க வந்து ஒரே ஒரு லாட்டரி சீட் வாங்கினா நீங்க வின் பண்ணது கஷ்டம். ஆனா நீங்களே வந்து 1 லட்சம் லாட்டரி சீட் வாங்கினீங்கன்னா நிச்சயமா 100 ரூபாயாவது உங்களுக்கு லாட்டரி அடிக்கும் இல்லையா? அதுவே நீங்க வந்து அடிச்ச லாட்டரி சீட் எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸும் உங்களுக்கு தான் இல்லையா? அது மாதிரி வைரஸ்க்கு வந்து சான்ஸ் தானே மாறுறது இருக்கிறது இல்லையா? அந்த சான்ஸை நம்ம கொடுக்கும்போது அது மாறதுக்கான வாய்ப்பு வரும். நம்ம நிறைய பேட்டை பரவ டைம் கொடுத்தோம்னு சொன்னா அவ்வளவு நேரம் பரவி 15 நாளைக்கு ஒரு மாற்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாறலாம். அதுக்கு தயாரா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றத வந்து தப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடுப்பூசி வேலை செய்யாது. தெரியாதுமா நமக்கு. சப்போஸ் நம்ம வந்து வெகு சீக்கிரமா உலகம் ஃபுல்லா நம்ம வேக்சின் போட்டு இந்த வைரஸை வளர விடாம தடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அம்மையை வந்து அது மாதிரிதான் ஒழிச்சிட்டோம் உலகத்துல தடுப்பூசி போட்டு. புது அம்மை நோய் வந்துட்டா இருக்கு? இல்ல, அம்மை நோயே போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அம்மை நோய் வந்து மியூசியம் பீஸ். உலகத்துல 4 இடங்கள்ல வந்து அம்மை வைரஸை வந்து ஒரு டப்பால போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, 4 இடத்துல இருக்கு. போய் மியூசியம் மாதிரி பார்த்துட்டு வரலாம். அவ்வளவு எழுது கிடையாது, நான் போய் பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல. ஓகே, அவ்வளவுதான். அது மாதிரி இந்த கொரோனா வைரஸையும் பண்ணிடலாம், ப்ரொவைடட் தட் வி டேக் ஆக்ஷன். கோவிட் ஆக்ஷன் வந்து நிறைய இருக்கு சார். பட் ஆனா வந்து படிச்சவங்க கிராமத்துல இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கு. இப்போ கோவேக்சின் பெருசா அல்லது கோவிஷீல்டு பெருசா, இல்ல எந்த வேக்சின் போடணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் லிமிடேஷன் ஏதாவது இருக்கா? ஓகே, கையில் இருக்கும் நெல்லிக்காய் மரத்தில் இருக்கும் பலாக்காயோட பெட்டர். ஸோ எந்த வேக்சின் பெட்டர்னு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, எந்த வேக்சின் உங்களுக்கு கிடைக்குதோ அதான் பெட்டர். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா மேபி வேக்சினே கிடைக்காம போகலாம். கண்டிப்பா சார். ரைட்? ஸோ அதனால வந்து எந்த வேக்சின் கிடைக்குதோ அந்த வேக்சின் தான் பெட்டர். எந்த வேக்சின் பெட்டர் அந்த வேக்சின் பெட்டர்லாம் ஒன்றும் ஒரு சயின்டிபிக் ரீசன்லாம் கிடையாது. ஓகே, 2வது விஷயம் வந்து வேக்சின் என்பது வந்து ஒரு சமூக விஷயம். அதாவது இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பலரும் கத்துக்க மறுக்கிறோம், திரும்பி மறுக்கிறோம். நம்ம பேசினாலுமே கூட அடுத்த நாள் மறந்துடும். என்னன்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணும்னா என் பக்கத்துல இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும். என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கொரோனா நோய் வந்தா எனக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ நான் மட்டும் தடுப்பூசி போட்டா போறாது, எல்லாருக்கும் தடுப்பூசி போடணும். ரைட்? சோ எனக்கு மட்டும் தடுப்பூசி போட்டீங்கன்னா எனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா எல்லா தடுப்பூசிக்குமே அதனுடைய நோய் தடுப்பு திறன் வெறும் 80% தான். அதாவது 100 பேருக்கு போட்டீங்கன்னா 20 பேருக்கு தடுப்பூசினால பயன் வராது. ஓகே, சோ அப்படின்னா எல்லாருக்கும் போட்டீங்கன்னா அந்த 20 பேருக்கும் பாதுகாப்பு வந்துடும். ரைட்? சோ அந்த 20 பேர்ல நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம், சொல்ல முடியாது. ரைட்? சோ இந்த பேண்டமிக்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். நான் மட்டும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற விஷயம் வந்து இனி சாத்தியம் இல்லை. நம்ம ஆனா அந்த நப்பாசையில தான் எல்லாம் இருக்கிறோம். அப்படிதான் நம்ம உலகம் இருக்கு, அது வேற விஷயம்.
பட் அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மடத்தனம்னு நான் சொல்லுவேன். ஆனா அது வந்து ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட், அதனால சொல்ல விட்டுறேன். கண்டிப்பா அதுதான் நிதர்சனமான உண்மை சார். தேங்க்யூ. சார் இப்ப ஏன் சார் கோவிட் வேக்சின்ல மட்டும் இவ்வளோ வெரைட்டிஸ்? இப்ப போலியோ அப்படின்னா ஏதோ ஒரு வேக்சின் போடுறாங்க, அது போலியோ வேக்சின் நாம எல்லாருமே போட்டுக்கிறோம். ஏன் இதுல கோவிட்ல மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் வைரஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன டேர்ம்ஸ் எனக்கு அவ்வளோ இது தெரியல, நிறைய வெரைட்டிஸ் வச்சுட்டு ஏன் இவ்வளோ வேக்சின் வருது? அது கூடயே இன்னொன்னு கொஸ்டின் சார், வேக்சின் போடுறதுக்கு முன்னால நம்ம டெஸ்ட் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து சிஆர்பி டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்துட்டு வேக்சின் போடணுங்களா, இல்ல ஓகே டைரக்டா போய் வேக்சின் போட்டுடலாமா? ஓகே, முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். பல நோய்களுக்கு பல்வேறு விதமான வேக்சின்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு நோய்க்கு வந்து இன்ஆக்டிவேட்டட் இருக்கு, இன்னொரு நோய்க்கு வந்து வேற விதமான வேக்சின் இருக்கு. அந்த மாதிரி வேக்சின் ஏற்கனவே அது மாதிரி பல விதமான வேக்சின்கள் இருக்கு. ஓகே, இப்போ ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து புரோட்டீன் சப் யூனிட் வேக்சின் இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்ததும் நமக்கு வந்து எந்த வேக்சின் வேலை செய்யும் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, மேபி ஐ ஷுட் ஷோ யூ தட் நம்பர். பார்ப்பது வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். மொத்தம் இவ்வளவு வேக்சின் டெஸ்டிங்ல இருக்கு. ஓகே, இந்த டெஸ்டிங்ல வந்து இந்த 4 வந்து ஃபெயில்யூர், அதனால இது பயனில்லைன்னு தூக்கி போட்டாங்க. 8 வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்ரூவல் ஃபார் யூஸ் இருக்கு. 7 வந்து லிமிடெட் யூஸ்ல இருக்கு. இப்போ உதாரணமா கோவேக்சின் வந்து லிமிடெட் யூஸ் தான். ஓகே, லிமிடெட் யூஸ்ல இருக்கு. 13 வந்து 30 வந்து இன்னும் பல்வேறு விதமான பரிசோதனைகள்ல இருக்கு, மனித பரிசோதனைகள்ல இருக்கு. இன்னொரு 34 வந்து சேஃப்டி ட்ரையல் டெஸ்ட்ல இருக்கு. இன்னும் 51 வந்து டோசேஜ் அண்ட் சேஃப்டி டெஸ்டிங்ல இருக்கு. ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 100க்கு மேல மொத்தம் 92 வேக்சின்ஸ் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ல இருக்கு. ஏன்னா இறுதியில எது வேலை செய்யும் நமக்கு தெரியாதுமா. நான் இதுதான் வேலை செய்யும் நான் முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் செஞ்சு பார்த்தா தானே தெரியும் இல்லையா? ரைட். நான் இப்போ வந்து ரசம் பண்ண கத்துக்கிறேன்னா ரசம் பண்ணாதானே தெரியும். பண்ணதுக்கு முன்னாடியே நல்லா வருமா வராதான்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? 4 தடவை பண்ணீங்கன்னா ரைட் வரும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஒரு பேண்டமிக் வந்த சூழ்நிலை வந்து பலரும் வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ பலரும் நடந்துட்டே இருக்கு. 2வது, இன்றைக்கு வந்து பல்வேறு வேக்சின்ஸ் இருப்பது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னு சொன்னா இந்த புது வேரியன்ட் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு புதுசா ஒன்று எமர்ஜ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு வேலை செய்யும், 1-2 வேலை செய்யும். ஸோ அப்ப நம்ம வந்து அதை அப்போ வந்து புதுசா யோசிக்க வேண்டியதில்லை, மண்டே சொரிய வேண்டியதில்லை. இந்த பேண்டமிக் வந்த போது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் இல்லையா? நம்ம நிராயுத பாணியா இருந்தோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம கையில அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆயுதமாவது இருக்கும். அதனால இது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு சொல்றேன். நம்பர் 1, யாருக்கெல்லாம் எய்ட்ஸ் நோய் இருக்கு கை தூக்குங்க. யாரும் தூக்கல? ஓகே. யாருக்காவது வந்து உங்களுடைய நுரையீரலை மாத்தி வச்சாங்க, உங்களுடைய இருதயத்தை மாத்தி வச்சாங்க, உங்களுடைய லெட்ஸ் சே கண்ணு மாத்தி வச்சாங்க, அந்த மாதிரி ஏதாவது உறுப்பு மாற்று சிகிச்சை நடந்திருக்கா? உங்க இதயத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்கன்னா அதை பத்தி நான் கேட்கல. ஆக்சுவல் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இது மாதிரிலாம் நடந்திருக்கா? ஓகே, இல்லைங்க சார், இல்ல. ஃபைன். ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது வந்து நீங்க வெளியில ஏதாவது ஒரு இது வந்தாலே உங்களுக்கு வந்து பயங்கரமான இம்யூன் டிசீஸ் வரா மாதிரியான நிலைமை. அதாவது சில இடங்கள்லாம் பார்த்திருப்போம், ஒரு பபுள்குள்ள உட்காந்துருப்பாங்க. சில வெளிநாட்டு திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்போம், ஒரு பிளாஸ்டிக் பபுள்குள்ள உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்லைங்க சார். அப்படின்னா நீங்களாம் ஒன்றும் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஜாலியா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சென்டருக்கு நாளைக்கு காலையிலே ஓடி போய் போட்டு வந்துருங்க இருந்தா. ஓகே, இந்த டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு வேஸ்ட். ஏமாத்துறாங்க. இந்த டெஸ்ட்னாலாம் ஒன்றும் தெரியாது. ஓகே, என்ன விஷயம்னு சொன்னா தடுப்பூசினால ஏற்படக்கூடிய மிக சாதாரணமான சில பின்விளைவுகள் இருக்கு. என்ன சாதாரணமான பின்விளைவு? ஊசி போட்ட இடத்துல வலிக்கும், எல்லா ஊசி போட்டாலும் வலிக்கும். ஆனா இந்த தடுப்பூசி போடும்போது வந்து சிலருக்கு வந்து அன்னைக்கு நைட் வந்து ஒரு ஜில்லு ஜுரம் வரும், அதாவது குளிர் ஜுரம் வரும், அல்லது தலைவலி வரும், அல்லது சோர்வா ஃபீல் ஆகும். 1 நாள் 2 நாள், அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது. ஏன்னா உங்க உடல் வந்து இது வைரஸ் நினைச்சு ரியாக்ட் பண்ணுது. ரைட். ஸோ அப்ப இந்த ரியாக்ஷன் வந்ததுன்னா நீங்க பயப்படக்கூடாது, சந்தோஷப்படணும், ஜாலியா குதிக்கணும். ஏன்னா அந்த வேக்சின் உங்க உடம்புல ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது வரலன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது, ஆனா வந்தா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால பயப்படக்கூடாது. இந்த மாதிரியான இதெல்லாம் விட்டுட்டு சீரியஸான விஷயம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா அலர்ஜி. வேக்சின்னால வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம் வந்து அலர்ஜி தான். ஸோ சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும். சில பேருக்கு வந்து போலன், அதாவது வந்து மகரந்தம் மூந்துட்டாங்கன்னா அலர்ஜி வரும் இல்லையா?
ஸோ இந்த அலர்ஜி எப்போ வரும்? நீங்க இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா 4 நாள் கழிச்சு அலர்ஜி வரும். சாப்பிட்ட உடனே வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த பெரும்பாலான 98% ஆஃப் பின்விளைவுகள் எல்லாம் தடுப்பூசி போட்ட முதல் 15 நிமிஷத்துல வரும். அதனாலதான் உங்களை வந்து தடுப்பூசி போட்டது அங்கேயே உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்ததுன்னா என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கத்திரிக்காய் சாப்பிட்டு உங்களுக்கு அரிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அரிப்பு வந்ததுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆன்டி ஹிஸ்டமின். அவ்வளவுதான் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஏதோ பெரிய கம்ப ரகசியம் எல்லாம் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிக 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 அரிதாக, அதாவது வந்து 10 லட்சத்துல 0.16 10 லட்சத்துல 0.16 வந்து ஒரு 28 டேஸ்க்கு அப்புறம், அதாவது 2 வேக்சினும் போட்ட 24 நாட்களுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கிடையாது, அந்த அந்த பீரியட்ல சிலருக்கு வந்து பிளட் கிளாட் அப்படின்னு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வேக்சினால வந்ததானா நமக்கு தெரியாது. காக்கா உட்கார பணம் வந்ததா அப்படின்னா நமக்கு தெரியாது, ஆனா வந்திருக்கு. பட் அது வந்து 10 லட்சத்துல 0.16. ஓகே, அது வந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? அது வரும்போது உங்களுக்கு வந்து பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இந்த மாதிரி சிரமம் இருக்கும்போது நீங்க வந்து எப்படியும் நீங்க வந்து டாக்டர் அணுவீங்க. டாக்டர் அணுவீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹேர்பின் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், அவ்வளவுதான். கிளியர். ஐ மீன் provided that we reach. Yeah, sorry, நீங்க சொல்லுமா. ஒரு क्वेश्चन இங்க Facebookல வந்து சசிகலா ரகுபதி கேட்டிருக்காங்க. Can people with autoimmune problem take vaccine? ஏன்னா நீங்க சொன்ன அதே இதுலயே அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு. அதாமா, இந்த 3 தான் வந்து நம்ம வந்து மெடிக்கல் கன்சல்டேஷன்ல இருந்து பண்ணோம். அதாவது வந்து எய்ட்ஸ் மாதிரியான ஆட்டோஇம்யூன், எய்ட்ஸே வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். ஸோ எய்ட்ஸ் மாதிரியான ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அல்லது உங்களுக்கு வந்து இம்யூன் சப்ரசன் மெடிசன் எப்போ கொடுப்பாங்க? யூஸ்வலா வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை இருந்தாலும். அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இம்யூன் சப்ரேஷன் உங்களுக்கு தரமாட்டாங்க. உங்களுக்கு இம்யூன் சப்ரேஷன் கொடுக்குறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சு தான் தருவாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான சில நபர்களை தவிர வேற யாருக்கும் வந்து தடுப்பூசினால ஒன்றும் ஆபத்துலாம் இல்லை. அனிதா மியூட்ல இருக்கீங்க. ரஞ்சிதா. சரி, இப்போ ஒருத்தர் வந்து கொரோனா வந்து சரியாயிடுறாங்க, பட் அவங்க வந்து ஏன் வந்து வேக்சின் போடணும்? அதே மாதிரி எதுக்காக அந்த 2 டோஸ்க்கு வந்து டைம் பீரியட் கொடுக்குறாங்க? ஓகே, முதல் விஷயம் ஏன் போடணும்னா நமக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த எவல்யூஷன், தட் இஸ் அஃபினிட்டி மெச்சூரிட்டி மெச்சரைசேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, எப்படி ஆன்டிபாடியினுடைய அந்த கை வந்து கரெக்டா ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி வளருது அப்படின்ட்டு. அது பர்ஃபெக்டா வளர்ந்துருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? நீங்க குணமாயிட்டீங்க, மேபி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்களுடைய இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட். ஸோ அப்போ ஸ்மால் அமௌண்டா இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஈவன் பார்ஷியலி நியூட்ரலைசிங்லேயே நீங்க கூட குணமாயிடலாம். ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து டி செல் ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கான்னு தெரியாது. இதெல்லாம் காரணத்தினால்தான் வந்து சேஃப்டிக்காக நம்ம சொல்லுது என்னன்னா, உங்களுக்கு கொரோனா நோய் வந்திருந்தாலும் நீங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது பெட்டர். பிகாஸ் தடுப்பூசினால போத் பி செல் அண்ட் டி செல் ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிரைம் பண்ண முடியும். பி செல் டி செல் என்ன பண்ணுன்னு சொல்றேன். டி செல் வந்து செல்லுக்குள்ள வைரஸ் இருந்தா கண்டுபிடிச்சு அந்த வைரஸ் அழிக்கும். பி செல் வந்து செல்லுக்கு வெளியில வைரஸ் இருந்தா அழிக்கும். ரெண்டுத்தையும் அழிக்கணும் இல்லையா, உள்ள இருந்தாலும் அழிக்கணும், வெளில இருந்தாலும் அழிக்கணும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் செய்யும். ஸோ அதனால்தான் வந்து தடுப்பூசி வந்து போடணும் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு அட்வைஸ் பண்றோம். ஓகே சார், இன்னும் ஒண்ணுங்க சார், இப்ப இந்த பெருந்தொற்று பரவிட்டு இருக்கும்போது வேக்சின் போட்டா வைரஸ் வந்து திரும்பி மியூட்டேஷன் ஆகி பரவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியல, அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு. அதாவது நம்ம வந்து பல தலைமுறையா நம்ம வந்து அம்மை நோய்க்கு வந்து வேக்சின் போட்டிருக்கோம். அம்மை நோய் வந்து அழிஞ்சுதான் போயிருக்கே தவிர அது வந்து புது உருவுல எடுத்து ஆடி, நம்ம வேப்பலை எல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒன்னும் டான்ஸ் எல்லாம் ஆடல இல்லையா. அதெல்லாம் இப்ப வந்து பழைய கால சினிமால தான் பாக்குறோம், அந்த வேப்பிலையை வச்சு ஆடுறதுலாம். ஏன்னா இப்ப எல்லாம் கிடையவே கிடையாது. ரைட் காட் ரைட். ரெண்டாவது போலியோ, எவ்வளவு வருஷமா நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஓகே, எவ்வளவு தலைமுறையா போட்டுட்டு இருக்கிறோம். போலியோ வந்து எமர்ஜ் ஆகி வந்து அப்படி வந்திருக்கா? இல்ல. ரைட். ஸோ அதனால வந்து இப்படிலாம் எமர்ஜ் ஆகாது. டெக்னிக்கலா கேட்டீங்கன்னு சொன்னா ரிசர்ச் லெவல்ல வந்து நம்ம எமர்ஜ் ஆகும்னு யோசிச்சு நம்ம வேலை பண்ணுவோம். ஏன்? எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிறது நல்லது இல்லையா, அலர்ட்டா இருக்கிறது நல்லது. ஸோ அதை வச்சுட்டே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படிதான் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. ரைட். ஸோ விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருப்பாங்க, வருதா 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 பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா பார்க்காம இருந்தோம்னா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா, அது விஞ்ஞானத்துக்கு புறமானது. ரைட். ஸோ அதனால வந்து விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி ஒன்றும் அந்த மாதிரியான ஆபத்து எதுவும் இல்லைம்மா, நடக்காது.
சார் இப்போ வேக்சின் போட்டா வந்து 1 வீக் வந்து டெஸ்ட் எடுக்காதீங்க, பாசிட்டிவ் தான் காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம் பீரியட்ல வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுத்தான்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தா அதுல பாசிட்டிவ்லாம் காமிக்காது. ஓகே, பிகாஸ் உங்களுடைய உடல் வந்து வைரஸை ஷெட் பண்ணாது. ஓகே, ஸோ அதனால ஒன்றும் காமிக்காது. வெரி ரேர்லி உங்களுடைய உடல்ல இருந்து மேபி டிஎன்ஏ பார்ட்டிகல் வரலாம், அதனால வெரி ரேர்லி காமிக்கலாம். ஆனா ரேபிட் டெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளட் டெஸ்ட், ஆன்டிஜென் ஆன்டிபாடி டெஸ்ட்ல காமிக்கும். பிகாஸ் உங்களுடைய உடல் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த சமயத்துல பயன் இருக்காது. அதனால சமயத்துல உங்களுக்கு வைரஸ் பரவாது. அதாவது நான் சொன்ன அதே விஷயம் தான். வைக்கோல் கண்ணுக்குட்டினால அந்த மாட்டை ஏமாத்தி பால் கறக்க தான் வைக்க முடியும். அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டினால புல்லு சாப்பிட முடியாது. அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டினால அந்த மாட்டோட பாலை சாப்பிட முடியாது. ஓகே, எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம உடலுக்குள்ள போடுறது வந்து வைக்கோல் கண்ணுக்குட்டி. சார் இங்க ஒரு நிமிஷம் இந்த சார் சொன்ன அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நம்ம வாலண்டியர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னால நடுவில் அந்த கொஸ்டின் கேட்கிறேன். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து 17 இயர்ஸ்ல வந்து பண்ணினாங்க. இப்ப ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா இருக்காங்க. இப்ப எந்த மெடிகேஷனும் இல்ல, எந்த ட்ரீட்மெண்ட் உறுப்பு மாற்று சிகிச்சை இருந்தா உங்களுடைய மருத்துவர்கிட்ட அணுகி அவருடைய அட்வைஸ் படி தான் தடுப்பூசி போடணும். ஓகே, எந்த உறுப்பு மாற்று சிகிச்சை எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தாலும் சரி, நீங்க வந்து கண்டினியூஸ் ஆப்சர்வேஷன்ல தான் இருப்பீங்க. ஆப்சர்வேஷன்ல இருந்து வெளில விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்சர்வேஷன்ல இருக்கிறதுனால அந்த ஆப்சர்வேஷன்ல இருக்கக்கூடிய அதே டாக்டர்கிட்ட நீங்க கேட்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன மாத்திரை கொடுக்குறோம், என்ன மருந்து கொடுக்குறோம், எவ்வளவு லெவல் கொடுக்குறோம், அதெல்லாம் தெரியும். அந்த பேசிஸ்ல தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், எய்ட்ஸ் மாதிரி பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய டாக்டர்ஸ்ட கேட்டுட்டு தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும். இந்த ஆட்டோ இம்யூன் வந்து ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி இல்லம்மா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன்லாம் நான் சொல்றேன். அந்த ஆர்த்ரைட்டிஸ் அதுக்கெல்லாம் ஒன்று நாட் இண்டிகேட்டட். பர்டிகுலர்லி டோட்டல் இம்யூன் சப்ரசன்ட் பண்ற மாதிரியான இருக்குதான். பெரும்பாலும் அந்த மாதிரி இம்யூன் சப்ரசன்ட் பண்ணோம்னாக்கா வீட்டில் இருக்க மாட்டோம். ஏன்னா வீட்டில் இருந்தோம்னாக்கா பல்வேறு விதமான இன்ஃபெக்ஷன் வந்துடும் இல்லையா. ஸோ யூஸ்வலி அந்த மாதிரி இம்யூன் சப்ரசன்ட் பண்ணும்போது யூ வில் பி இன் ஐசோலேஷன் தான். தட் இஸ் ஐசியூ அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ நாட் ரஞ்சிதா சார், இந்த 3வது அலையில இருந்து குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? ஓகே, இது வந்து இன்னொரு ஒரு பெரிய பொய்மா, நம்பாதீங்க. அதாவது வந்து முதல் அலையில வயசானவங்க, 2வது அலையில மீடியம் ஏஜ்டு, 3வது அலையில அதெல்லாம் வந்து பொய்மா. முதல் அலையில வந்து என்ன டெத் ரேட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருந்ததோ அதே டெத் ரேட் தான் இந்த செகண்ட் அலையிலயும் இருக்கு. இன்ஃபேக்ட் செகண்ட் அலையில வந்து டோட்டல் டெத் ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிகாஸ் நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் மெடிக்கல் இது தெரியும். அதாவது முன்னாடி வந்து எதுவுமே தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் தெரியும் என்ன பண்ணலாம்னு. சொன்னால வந்து இப்போ ஆக்சுவலி பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா சேவிங்ஸே வந்து அதிகம். தட் இஸ் பர்டிகுலர்லி தமிழ்நாடு மாதிரி இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகம். தமிழ்நாடு, கேரளா எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இது மாறுங்களா? இல்ல, மாறல. அதான் சொல்ல வரேன். அது வந்து ஒரு பொய், ஊடகத்துல பரவக்கூடிய ஒரு பொய். உண்மைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதாவது ஏன் அதுக்கு நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு சொன்னா, நீங்க வந்து இப்போ போன வேவ் வந்த போது வந்து அந்த வேவனுடைய காலம் வந்து சுமார் 3 to 4 மாதம். அந்த சமயத்துல மேக்சிமம் போனது வந்து 1 lakh. இப்போ வந்து 3 வாரம் மேக்சிமம் போனது வந்து 4 lakh. ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய டெத் ஒரே சமயத்துல கேக்குறீங்க. அந்த நிறைய டெத்ல வந்து எங்க பார்த்தோன்னா ஐயோ இவ்வளவு எங்கான்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு எங்கா ஒருத்தர் போயிட்டாருன்னு நம்ம யோசிக்கிறதுனால நிறைய எங்க போயிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் கரெக்ட் தான், பட் பர்சன்டேஜ் வைஸ் இல்ல. சார், இப்ப வந்து கொரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்புல நுழைஞ்சு தெரியாம முதல் 3 நாட்கள் வந்து வேக்சின் எடுத்தவங்க உயிரிழக்கும் சூழல் வந்து ஏற்படுதா? இது வந்து இதோட உண்மை தன்மை என்ன? அதாவது வந்து வேக்சினுக்கும் கொரோனா நோய்க்கும் என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, பொதுவா உங்களுக்கு கொரோனா நோய் வந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க வந்து அந்த நோய் நீங்க டிடெக்ட் பண்ண டேட்ல இருந்து 14 days to 20 daysக்கு அப்புறம் நீங்க தடுப்பூசி போடுங்கன்னு சொல்றோம். அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்க போய் மத்தவங்களுக்கு நோயை பரப்பிடக்கூடாது அப்படின்னு தான். கொரோனா நோய் இருக்கும்போது வேக்சின் போடக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ அப்போ வந்து எனக்கு அறிகுறியே இல்லாம நோய் இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியா போய் போடுது. நம்ம வந்து அறிகுறி இருக்கும்போது போடாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அப்போ ஏதோ ரெண்டுத்துக்கும் பேய்க்கு சண்டைங்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் விஷயம், அந்த சமயத்துல நீங்க மத்தவங்களுக்கு பரப்பிடுவீங்க.
கண்டிப்பா Right? கண்டிப்பா கொரோனா நோயோட நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு வேக்சினேஷன் சென்டர் போனா நம்ம மத்தவங்களுக்கு பரப்பிடுவோம். அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் தவிர நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங். ஓகே. அண்ட் இப்போ இங்க ஒரு வந்து சிலர் நிறைய அந்த வந்து சாட் பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது Yes, sir. ரொம்ப ஸ்பெசிபிக்கான சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. Okay, பெரும்பாலும் sir. டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆன்லைன் செஷன்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் சஜஷன் கொடுத்தது வந்து சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காதுன்னா, ஒண்ணும் நடக்காது, அது வேற விஷயம். ஆனா தற்செயலா ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேக்சினோட ரிலேட்டடே இல்ல, வேற ஏதோ, தென் அது என்ன ஆயிடும், Okay, sir. வேக்சினால தான் வந்ததுங்கிற மாதிரி ஆயிடும். அதனால இப்போ வந்து இந்த சாட் பாக்ஸ்ல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னாக்கா, இம்யூனோ சப்பரத்தன் நான் வந்து மெத்ரோடெக்ஸ் எடுக்கிறேன், ஸ்மால் டோசஸ் அட் ஹோம் ஒன்லி அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவா ஹோம் ஒன்லினா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் வெரி சிம்பிள் திங், நீங்க வந்து இப்படி ஒரு மெடிகேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து யூ ஆர் கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் வித் ஒன் டாக்டர் இல்லையா? அந்த டாக்டர்கிட்ட உங்களுடைய அட்வைஸை கேளுங்க, சிம்பிள். ஓகே, ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி சேக், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிபிக்கான இதுல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய தட் இஸ் ரெகுலரா டாக்டரோட செக்அப்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்கறது நல்லது. பட் பிளட் ப்ரெஷருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் பேஷண்ட்க்கு ஒரு பிரச்சனை இல்லை. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் யூ ஆர் டேக்கிங் கீமியோதெரப்பி, இஃப் யூ ஆர் அ ரெக்கவர்டு கேன்சர் பேஷண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நத்திங் இல்லை. ஃபிட்ஸுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அப்புறம் இன்னும் இப்ப சொன்ன கொஸ்டினே நான் ரிலேட்டடா சொல்றேன். இப்ப கோவிட் வந்தப்புறம் இப்ப 15 நாள் ஆச்சு. இப்ப நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டு எனக்கு அப்புறமா கோவிட் வந்தது. இப்ப எனக்கு 20 days ஆகுது, 23 இன்னைக்கு. அப்பனா நான் இப்ப செகண்ட் டோஸ், ஆக்சுவலி செகண்ட் டோஸ் டியூ அப்ப எனக்கு கோவிட் வந்துருச்சு. So you can now put the second dose, that's all. அதுக்கு ஏதாவது கேப் வேணுமா? உடனே போடலாம்? இல்ல அதான் சொன்னேன், பிராக்டிகலா ஒன்னும் கேப்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை. கேப்னு நம்ம சொல்றதுக்கான ஒரே ரீசன், யூ ஷுட் நாட் ஸ்ப்ரெட் த வைரஸ் டு அதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு முன்னாடி கோவிட் வந்தா 20 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டோஸ் போடுங்க. செகண்ட் டோஸ்க்கு முன்னாடி கோவிட் வந்தா 20 நாள் கழிச்சு செகண்ட் டோஸ் போடுங்க, அவ்வளவுதான். எல்லாம் பண்றப்ப ஆன்டிபாடிஸ் அதெல்லாம் ஒண்ணுமே அவசியம் இல்லம்மா. இட்ஸ் நாட் ஒன்லி தட்ஸ், அவ்வளவு சிம்பிள்லாம் இல்லம்மா. ஓகே, நான் கொஞ்சம் இங்க ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இட்ஸ் வெரி CD4 CD8 இந்த மாதிரி ஒரு பேனல் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டோன்ட் வரி. ஓகே, ரஞ்சிதா. அண்ட் அது இருக்கும்போது வேக்சின் போட்டாலாம் தப்பு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைம்மா. பிசிக்கலி சேலஞ்சு போலியோ எல்லாம் வந்து கட்டாயமா போடணும். கட்டாயமா போடணும்னா வாட் ஐ மீன் இஸ் தட், வேண்டுகோள்ங்கிற முறையில, ஆர்டர்ங்கிற முறையில இல்ல. ரைட்? ஸோ சார் ஆக்சுவலா அது நான் தான் டைப் பண்ணியிருந்தேன். ஓகே, அது என்னன்னாக்கா வந்து ஆக்சுவலா வந்து என் கலிக்கு வந்து இப்போ 38 ஆகுது ஏஜ். ஓகே, அவங்க 9 months இருந்தப்போ போலியோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்ட ஒரு 2 daysலயே வந்து அவங்களுக்கு வந்து ஹை ஃபீவர் ஆகி இடுப்புக்கு வந்து ஃபுல்லா வந்து இதுவாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அவங்க இதுவாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இது டில் டேட் வந்து எந்த இன்ஜெக்ஷன் வேக்சின் இது வரைக்கும் போட்டது இல்லை. ஓகே, so maybe better just check with the concerned doctor, because எப்படி இருக்கவங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு மெடிக்கல் ஃபாலோ அப்ல தான் இருப்பாங்க இல்லையா? ஓகே, சோ இப்போ வந்து அந்த மாதிரி பேஷண்ட் இருக்கவங்களுக்கு வந்து வேக்சின் போட வேணாம்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அவங்க வந்து இல்ல அந்த டாக்டர் அதாவது அவங்களோட கன்சல்டிங் டாக்டர் will know much better ன்னு சொல்றேன். உங்களுக்கு என்னைய விட அவங்களுக்கு வந்து பெட்டரா தெரியும். சோ பெஸ்ட் திங் இது வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிபிக் கேசஸ்ல வந்து கன்சல்டிங் டாக்டர்ஸ் கேட்கறது நல்லது. ஓகே, இல்ல சார், இப்போ வந்து அவங்க போட வேணாம்னு சொன்னாங்கன்னாக்கா வேக்சின் இல்லாம அவங்க வந்து எப்படி வந்து கோவிட்ல இருந்து சர்வை பண்றது? கஷ்டம் தான். அதனால வந்து அதான் நான் சொல்ல வந்தேன், இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் கேசஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சில டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்து வேக்சின் போட முடியாது. அப்போ அவங்களுக்கு எப்படி சர்வைவல்? நாம எல்லாம் வேக்சின் போட்டோம்னு சொன்னா நம்மளால அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வைரஸ் போகுதுன்னு சொன்னா அது நம்மளால தானே போய் ஆகணும், உங்களால என்னால் தானே போய் ஆகணும். நம்ம எல்லாரும் வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஸோ அப்போ அவருக்கு வந்து வேக்சின் போடக்கூடாது, போட முடியாத ஒரு நிலைமையில அவர் இருக்காருன்னா அவரை காப்பாற்றணும்னா அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் போட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் ஒரு கொஸ்டின் ஒன்று. ஓகே, இப்போ வந்து ஒரு கோவிட் அஃபெக்ட் ஆன இப்போ ஃபேமிலியிலே வந்து கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்காங்கனாக்கா அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு நெகட்டிவ், அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே கிடையாது. ஓகே, அந்த பேஷண்ட்டும் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஒரு 20 days கழிச்சு வந்து வேக்சின் போடலாம ஒரு கன்ஃபியூஷன் இருக்கப்போ போயிட்டு அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் எடுக்கிறப்போ இவங்களுக்கு வந்து ஆன்டிபாடி இருந்ததுன்னா அவங்க வந்து டெஸ்ட் எல்லாம் வேஸ்ட். ஓகே, அந்த டெஸ்ட் எல்லாம் வேஸ்ட்.
உங்களுக்கு கோவிட் வந்து போயிருந்ததுன்னு சொன்னா கோவிட்னுடைய நோய் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு போட்டுக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கோவிடுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சம்பந்தம், கோவிட் நோய் இருக்கும்போது நீங்க மத்தவங்களுக்கு பரப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே, சோ அதனால வந்து உங்களுடைய ஆன்டிபாடி இருக்கிற சமயத்துல போட்டா தப்பு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சார் இப்போ Okay, இங்க sir. Thank எஃபி முகநூல்ல இதுல இருந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்க சார். வடிவேல் சொல்லுங்க. நீங்க அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுருங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். டாக்டர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கல்பனாங்கிறவங்க. 1 minute, நான் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாதுமா, ஓகே டாக்டர். சயின்டிஸ்ட் டாக்டர். Scientist டாக்டர். Can we change the vaccine type? Can we change the vaccine type? For example, if one was given Covishield as first dose, and can we take Pfizer as a second dose? ஓகே, இன்னி வரைக்கும் வந்து நம்ம இது வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் சேஞ்ச்ல வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எந்த ரிசர்ச்சும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸ்ல வந்து நம்ம வந்து வெத்தலையில மை தடவி எல்லாம் பார்த்துலாம் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும். அந்த மாதிரி இன்னும் ஆராய்ச்சி யாரும் பண்ணல. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணதுக்கு சில பேர் யோசிச்சு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் ஒரு வேக்சின், செகண்ட் டோஸ் இன்னொரு வேக்சின் போட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குதா, இதை விட பெட்டர் ரிசல்ட்டா இருக்கா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு துவங்கிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி முடிவு நல்லதா வந்தா போட்டுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தெரியாது, அதனால சேஃப் வந்து போடக்கூடாது. ஓகே, இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த ஆராய்ச்சியில கிராஸா போட்டா நல்லதுன்னு தெரிய வந்தா சயின்ஸ்ல நாங்க நல்லதுமா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தெரிய வந்திருக்குன்னு சொல்லுவோம். இன்னைக்கு தெரியாது. தெரியாத போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கிணத்துக்குள்ள குதிக்க கூடாது. ரைட். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு வேக்சின் போட்டு இன்னொரு வேக்சின் செகண்ட் டோஸ் போடக்கூடாது. இன்னொருத்தர் கேட்டிருக்காருங்க, கங்கை அரசுன்னு சொல்லிட்டு, கொரோனா வைரஸ் தன் உடலில் நுழைந்து தெரியாமல் முதல் 3-4 நாட்களில் வேக்சின் எடுத்தவர்கள் உயிரிழக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறதா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதாவது வந்து கரெக்டா கொரோனா வைரஸ் தொற்றின அன்னைக்கு நம்ம வேக்சின் எடுத்துட்டோம், என்ன ஆகும்னா உங்களுக்கு நோய் வரும். ஆனா அந்த நோய் வந்து கடுமையாகாது. உங்க வேக்சினால இன்னும் கொஞ்சம் கூடுதலா உங்களுடைய உடல் வந்து வேகமா தடுப்பூசி இது தடுப்பு இதை வந்து தயார் பண்ணும். You will be cured, that's all. இப்போ நேச்சுரல் இம்யூனிட்டி vs வேக்சினேட்டட் இம்யூனிட்டி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? ஓகே, நேச்சுரலா எனக்கு வந்து இந்த இம்யூனிட்டி வரணும்னா என்னுடைய உடல்ல நேச்சுரலா இந்த டி செல் பி செல்லாம் உருவாகணும். அந்த டி செல் பி செல்லாம் உருவாகணும்னா அந்த வைரஸோட ஆன்டிஜனை பார்த்து தான் உருவாக முடியும். நேச்சுரலா என் உடம்பு வந்து அந்த டி செல் பி செல்லை பார்த்து அந்த இது ஆன்டிபாடியை உருவாக்கணும்னு சொன்னா ஒரே வழிதான். பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிட் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க வழியில மறைச்சு நிப்பாங்க. அவங்ககிட்ட வந்து அப்படியே கையை காமிக்கணும். அவங்க அப்படி திரும்பினா டபான்னு உள்ள ஓடி போயிடணும். உள்ள ஓடி போய் பேஷண்டா இருப்பாங்கல்ல, யாராவது ஒரு நல்ல பேஷண்டா பார்த்து கட்டி பிடிச்சோன்னு சொன்னா நமக்கு கொரோனா நோய் வந்துடும். இயல்பா நமக்கு ஆன்டிபாடி உருவாயிடும். கொரோனா நோய் வந்தா இயல்பா ஆன்டிபாடி உருவாகும். கொரோனா நோய் வரலன்னா வேக்சின் மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும். கல்யாணி மகேஷ். எஸ் சார். யா, உங்க ஆன்சர்ஸ் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. சோ கொரோனா வந்து அவங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருந்து நம்ம வந்து அப்படியே டென்ஷன்ல இருக்கோம். ஓகே ஓகே, நம்ம வாழணும்னு அவசியம் இல்ல. இல்ல ரியலி சோ ஃபன்னி. சோ என்ன क्वेश्चनனா இப்ப நீங்க சொன்ன ஆன்சர் ரிலேட்டடா தான் क्वेश्चन. சோ ஒன்ஸ் கொரோனா வந்து ஆன்டிபாடி கிரியேட் ஆனதுக்கு அப்புறமும் why the vaccine, அது வந்து இப்ப எனக்கு தோணுன क्वेश्चन as after this funny answer. சோ அதுக்கு முன்னாடி உள்ள क्वेश्चन எனக்கு என்ன, அதாவது வந்து வைரஸ் ஏற்பட்டு நமக்கு குணமாயிடுச்சுன்னு சொன்னா ஓகே இஸ் இட் ஃபுல்லி ஃபிட்டிங் ஆன்டிபாடி? நான் ரொம்ப சிம்பிள் சென்ஸ்ல சொல்றேன். ஃபுல்லி ஃபிட்டிங் ஆன்டிபாடி ஆர் பார்ஷியலி ஃபிட்டிங் ஆன்டிபாடில குணமாச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, தட் இஸ் I showed you even earlier, no? It's வந்து இழுபறி. இழுபறியில அந்த சைடு கயிறு பிடிக்கிற வைரஸ்னுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்ததுன்னா கரெக்ட். அதாவது என்னன்னு சொன்னாக்க நமக்கு இப்போ தெரியுற இன்ஃபர்மேஷன்ல இருந்து அபவுட் 280 வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா தட் இஸ் a threshold. Okay. 50% chance of getting infection. Okay. Okay, but maybe உங்களுக்கு வந்து ஒரு 180 தான் இன்ஃபெக்ட் ஆச்சு. But there is a chance that you will get COVID. Okay. Okay. Yeah. Then your virus load is so low. Even partially evolved antibody might neutralize the virus. Not neutralize, eliminate the virus. Okay, fine. Yeah, so அப்ப என்ன ஆகும்? Correct. Yeah.
Okay, yeah, that makes sense. And actually, இன்னைக்கு வந்து நமக்கு தெரியாத சூழ்நிலையில வந்து சேஃப்டி இஸ் பெட்டர் தென் சாரி. So, okay, fine, that is true. So error in the side of safety, not on the side of sorry. Okay, correct. So my actual question was, initially in the Covishield release பண்றதே வந்து they said 4 weeks, I mean after 4 weeks second dose, அப்புறம் after 6 weeks, அப்புறம் after வந்து இப்போ வந்து it's almost 84 days. So it is definitely, it is because of lack of I mean availability நால இந்த increase பண்ணிட்டே போறதா, இல்ல வந்து நிஜமாலுமே இந்த 84 days கழிச்சு போடுறதுதான் அதோட எஃபிகசியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா? கோவாக்சின் பொறுத்த வரைக்கும் there is no change in the date. கோவாக்சின் and ஸ்புட்னிக் ஆரம்பத்துல இருந்தே 28 days தான் சொல்லிட்டு இருக்கு. கோவிஷீல்ட பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நடந்தது இல்லையா, from 4 to 6 week to 6 to 8 weeks. கரெக்ட். அதுக்கு scientific basis இருக்கு. Okay. There was a study conducted. That study said that in the 6 to 8 weeks is giving a better efficacy. Efficacy, yeah. அதாவது வந்து நோய் தடுப்பு திறன் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதாவது வந்து அந்த பூஸ்டர் டோஸ் வந்து பெட்டரா வர்க் பண்ணி வந்து உங்களுடைய டி செல் பி செல்ல வந்து பிரைம் பண்ணுது நமக்கு தெரியும். பெர்ஃபெக்ட். இன்னொன்றுக்கு வந்து எந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கதா எனக்கு தெரியாது. தெரியல. Okay, that just because of that is your நீங்க சொல்லுங்க. That is fine. Okay sir, thank you. Thanks a lot. Thank you sir. One more question actually இங்க FB ல கேட்டிருக்காங்க. கேக்குதா நான் சொல்றது? சொல்லுங்க. Can we change the vaccine type? For example, if one was given Covishield as first dose. சொல்லிட்டேமா அது. கொஞ்சம் சொன்ன அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து நமக்கு இன்னும் எந்த ஸ்டடியும் கிடையாது. ஸ்டடி இல்லாம நம்ம பண்ண முடியாது. So better not to do that. Okay. Thanks. Thank you. Very ஃபீடிங் மதர் பத்தி கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து நமக்கு ஸ்டடி இல்லாததுனால ஃபீடிங் மதர் பிளஸ் பிரெக்னன்ட் உமனுக்கு வந்து தர வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஃபீடிங் மதர் அண்ட் பிரெக்னன்ட் உமன்ல வந்து இந்த கோவிட் வேக்சின்கான ஸ்டடிஸ் எல்லாம் நடந்திருக்கு. அந்த ஸ்டடியினுடைய பேசிஸ்ல வந்து there is no safety issues. அதனால வந்து இப்போ வந்து தரலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மதருக்கு இந்த இது எடுத்தா பேபிக்கு இந்த ஆன்டிபாடி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆன்டிபாடி போகும். பட் that is called as passive antibody. இந்த ஆன்டிபாடி மட்டும் இல்ல, மதருக்கு வந்து என்னெல்லாம் வைரஸ் நோய் முன்னாடி வந்திருக்கோ அந்த 10 பில்லியன் ஆன்டிபாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்டிபாடில இருந்து கொஞ்சம் அந்த பேபிக்கு போகும். as long as mother is feeding, that baby will be protected from all those kinds of infection mostly. Okay, மதருக்கு வராத ஒரு வைரஸ் ஃபீவர் வந்ததுன்னா பேபிக்கு வரலாம், இது வரைக்கும் வராதது. பட் ஒன்ஸ் ஃபீட்ல இருந்து அந்த பேபி அவுட் ஆன பிறகு இமீடியட்லி இந்த ஆன்டிபாடிஸ் வந்து டீகே ஆயிடும். Then the baby has to create its own adaptive immune system. So in the period la vandu there is something called as a passive immune transfer, but in the immune transfer will give a protection to the child. அதாவது வந்து மதர்ஸ் மில்க் எடுக்கிற வரைக்கும் ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்க்கு, ஃபுல் எக்ஸ்டென்ட்க்கு இல்ல, ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்க்கு இட் will give a protection. சார் இதுலயே வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ குழந்தைக்கு வந்து இப்போ வேக்சின் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நார்மலா போற 6 month வேக்சின் 1 year போடுறோம். ஓகே, இப்போ மதருக்கு வந்து ஒரு 2 weeks முன்னாடி கோவிட் வேக்சின் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பேபிக்கு வந்து இப்போ போட்டிருக்காங்கனாக்கா ஃபீட் பண்றப்ப வந்து அதனால ஏதாச்சும் இதுவும் ஆகுமா? இல்லம்மா, தடுப்பூசினால எந்த ப்ராப்ளமும் யாருக்கும் கிடையாதுமா. neither to the mother not to the baby. In fact, baby will be given additional protection னு சொல்ல வரேன். as long as you are feeding the baby, பேபிக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வராம ஓரளவுக்கு பாதுகாக்கும். ஃபுல் ப்ரொடெக்ஷன் இல்ல, ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் இதனால. ஓகே, थैंक यू. மதர்ட்ட இருந்து பாசிவ் ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால. ஓகே, பட் பேபில வந்து டி செல் ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் ஆகாது. ஸோ அதனால தான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்காது, பட் பார்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து நேச்சர்னுடைய ஸ்ட்ரக்சரே அப்படிதான். இந்த ஆன்டிபாடி மட்டும் இல்லை, அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ உங்க பாடியில வந்து ஒரு 10 பில்லியன் ஆன்டிபாடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இஃப் யூ ஆர் அ மதர், நீங்க மதர் இல்ல, பட் whoever is a mother, if you are feeding your kid, உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த 10 பில்லியன் ஆன்டிபாடியும் உங்க சைல்டுக்கு போகும். ஒரு ஸ்மால் டோஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, பிகாஸ் that's how you protect the child. I mean human child பொறுத்த வரைக்கும். ஹலோ, சத்யகுமாரி சார், எனக்கு ஒரு டவுட். இப்ப வந்து வேக்சின்காக எல்லா இடத்துலயுமே மக்கள் வந்து கும்பலாவே போய் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிக்கிறாங்க.
அப்ப யாருக்காவது கோவிட் வந்துச்சுன்னா அந்த இப்ப இவங்க வேக்சின் டோஸும் போட்டிருக்காங்க, அந்த மீன் டைம்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல இவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா அதுல இருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அந்த வேக்சின்? அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து டு a great extent வந்து அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். பட் நோயே வராம ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து தடுப்பூசி போட்டு 14 நாள் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இட் டேக்ஸ் 14 டேஸ். யா, ஸோ செகண்ட் டோஸ் போட்டு 14 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் டெவலப் ஆயிருக்கும். பட் ஸ்டில் வேக்சினேஷன் பண்ணி ஃபியூ டேஸ் ஆயிருந்துச்சுன்னு சொன்னாக்க யூ மைட் கெட் பார்ஷியல் ப்ரொடெக்ஷன். ஒரு ஓரளவு ப்ரொடெக்ஷன் இருக்கலாம், பட் நாட் சப்ஸ்டான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்காது. மகேஸ்வரி மேம், எனக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்கு. ஒன்னு வந்து இப்போ கிட்ஸுக்கு எப்போ வேக்சின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யூஸ்வலி வேக்சின் மார்க்கெட்க்கு வரதுக்கு வந்து 10 to 15 இயர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வித் லெஸ் தேன் அ இயர் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோமா? அதோட எஃபிகசில ஏதாவது காம்ப்ரமைஸ் இட்ஸ் a very valid question. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து கிட்ஸை பத்தி சொல்லிடுறேன். கிட்ஸ்க்கு வந்து இப்பதான் ரிசர்ச் பண்றாங்க. ஓகே, எதுவுமே வந்து ட்ரையல் நடத்தாம வந்து நம்ம வந்து பப்ளிக் யூஸ் கொண்டு வர முடியாது. இப்போதான் வந்து கிட்ஸ்ல வந்து ட்ரையல் நடக்குது வேர்ல்ட்ல பல இடங்கள்ல, இன்க்ளூடிங் இந்தியால. அந்த ட்ரையல்ல வந்து நமக்கு இந்த வேக்சினால கிட்ஸுக்கு பயன் இருக்கான்னு முதல்ல தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் சேஃப்டி இஷ்யூ. சேஃப்டி வந்து பெருமளவு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஏன்னா பல கோடி பேருக்கு நம்ம இப்போ போட்டோம், ஸோ அதனால பிரச்சனை இருக்கக்கூடாது. பட் செகண்ட் வந்து எஃபிகசி இருக்கா. கிட்ஸுக்கு வந்து எஃபிகசியே இல்லைன்னு வச்சுப்போம், 10% 20% தான் எஃபிகசினா இட் இஸ் மீனிங்லெஸ் இல்லையா? ஸோ வந்து தென் இந்த வேக்சின்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. அப்போ தென் கிட்ஸுக்கு வந்து எந்த வேக்சின் நம்ம வந்து தேட வேண்டியிருக்கும். ஸோ அது சோதனையில் தான் நமக்கு தெரியும், நம்ம பார்க்கணும். ரெண்டாவது கேள்விக்கு வந்து பதில் சொல்றேன். முன்னாடிலாம் 10 வருஷம் ஆச்சு, இப்போ வந்து எப்படின்னு. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு டைரி, அதாவது வந்து 1900s இருந்த ஒருத்தரோட ஒரு டைரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ட்ராக்டை. மற்றவங்க டைரியை படிக்கக்கூடாது, ஆனால் அது பப்ளிஷ் பண்ண பிறகு நம்ம படிக்கலாம். ஸோ அது மாதிரி நான் படித்தேன். அதில் வந்து அவர் வந்து தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு வராது. மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு வரத்துக்கு வந்து 1900s அவருக்கு 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து திரும்பி அதே நாள் அன்னைக்கு மன்னார்குடிக்கு திரும்பி போயிடலாம். எப்படி? அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, இன்னைக்கு இருந்த டெக்னாலஜி. ரைட், நம்பர் 1. நம்பர் 2, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நாவல் கொரோனா வைரஸ் வந்து 7வது வைரஸ், முதல் வைரஸ் அல்ல இந்த ஃபேமிலியில. ஏற்கனவே 2 டேஞ்சரஸ் வைரஸை வந்து ஹியூமனிட்டி சந்திருச்சு. சார்ஸ் CO1, மெர்ஸ், ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்பவே இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான வேக்சின்ஸ்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லா வேக்சினுமே அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருக்கு. ஓகே, 2002ல அந்த சார்ஸ் வந்தபோது இந்த சார்ஸுக்கான வேக்சின் அப்படின்னு தயாரிச்சாங்க. அந்த வேக்சினை தான் இப்போ ட்வீக் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கான வேக்சினை நம்ம தயார் பண்றோம். எவ்ரிதிங் இன்க்ளூடிங் பாரத் பயோடெக்னுடைய இதுவுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய பேசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கக்கூடிய எதை வச்சு இன்ஆக்டிவேட் பண்றோம், எதை வச்சு அதனுடைய அட்ஜுவன்ட் பண்றோம், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து அந்த சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணதான். எதுல வந்து க்ரோ பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைரஸை க்ரோ பண்றோம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணதாமா. ஸோ இது ஏதோ இப்போ இருக்கக்கூடிய இதனால கண்மூடித்தனமா ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, which is false. ஓகே, அண்ட் சில சமயம் சொல்லிக்கலாம்ல, இதையும் காமிச்சிடுறேன். இங்க பாக்குறத பார்த்துட்டு ஏதோ நான் தடுப்பூசி போட்டதை காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி பரிசோதனையில நான் வந்து ஒரு பரிசோதனை எலி. ஓகே, தடுப்பூசி வந்து பப்ளிக் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரையல்ல நான் ஒரு மெம்பர். ஓகே, இன்னும் அந்த ட்ரையல் முடியல. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து கொஞ்ச நாள் வருஷம் வரைக்கும் பார்ப்பாங்க இந்த எஃபிகசி இருக்கா இல்லையா, அதை பார்த்து தான் வந்து 2 வருஷம் வயல் செயல்படும் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து எந்த வேக்சின் நான் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும். ஓகே, நான் சொல்லக்கூடாது, ஸோ அதனால சொல்ல மாட்டேன், கேட்காதீங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேக்சின்லையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 people 20,000 people வந்து வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பரிசோதனைகள் பிறகுதான் வந்து நம்ம வந்து இது வந்து பப்ளிக் பண்றோம். ஸோ எங்கிட்டேருந்து ரெகுலரா பிளட் எடுப்பாங்க. அந்த பிளட்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த T செல் B செல் ரெஸ்பான்ஸ் இது மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ரொம்ப டீட்டெயில்டா. ரைட், இட்ஸ் நாட் லைக் நம்ம சாதாரணமாக பார்க்குற அந்த ஆன்டிஜென் டெஸ்ட் மட்டும் இல்லை, இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் டெஸ்ட். இதெல்லாம் அதுல இருந்தா வந்து இந்த தடுப்பூசிக்கு வந்து செயல்திறன் போதுமான அளவு இருக்கா நம்ம அக்செப்ட் பண்ற அளவுக்கு அப்படின்னு பார்க்கணும். ரைட், ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஆல்ரெடி வந்து நம்ம அந்த வண்டலூர் ஜூ பத்தி சில பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, நிஜமா என்னன்னு தெரியல. இங்க வள்ளிநாயகம் கேட்டிருக்காரு, அனிமல்ஸ்க்கு கொரோனா வருமா, அது கேர்டேக்கர்ஸ் மூலமா பரவுமா அப்படின்னு. ஓகே. நம்பர் 1, கொரோனா அப்படிங்கிற அந்த வைரஸ்ல வந்து நிறைய கொரோனா வைரஸ் வந்து அனிமலை தாக்குற கொரோனா வைரஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி பேசல அப்போ இங்க. ஆஃப்கோர்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலா சொல்லுங்கிறதா சொல்ல வரேன். இப்போ நம்ம பேசுறது வந்து இப்போ ஹியூமன் மத்தியில பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த நாவல் கொரோனா வைரஸ் அனிமலுக்கு போகுமா போகாதா அப்படின்னு. இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய எவிடன்ஸ் இருக்கு ஹியூமன்ஸ்டேருந்து அனிமல்ல வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. பட் இன்ஃபெக்ட் பண்ணா நோயா ஏற்படுதான்னு நமக்கு தெரியல. ஓகே, which mean that அங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து அது வந்து அங்க அந்த அனிமல் செல்ஸ்ல வந்து டெவலப் ஆகி சஸ்டெயின் ஆகி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்லாம் நமக்கு தெரியல. பட் நிச்சயமா சர்டன் அனிமல்ஸ்ல பர்டிகுலர்லி கேட் ஃபேமிலியில வந்து இட் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த கேட் ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி கொரோனா வந்தா அது ஹியூமனுக்கு பரப்புமா அப்படின்னு கேட்டீங்கன்னா we don't know. We are doing research, but இப்போதைக்கு நமக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அப்படி ஒரு கேஸ் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. பட் தெரியலங்கிறதுனாலே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த பின்னணிலேருந்து பார்த்தோம்னா தெரியாது. அதனால தான் நீங்க வந்து அட்வைசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஃப் யூ ஹேவ் பெட், உங்களுக்கு கொரோனா நோய் வந்தா பெட் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. பிகாஸ் ஒன்னு பெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அண்ட் பெட் மூலமா மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதனால பெட்டர் பி அவே ஃப்ரம் பெட்ஸ். ஒரு நிமிஷம் இதையும் நான் முடிச்சிடுறேன். கீர்த்தனா நம்மளோட வாலண்டியர் தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப கனடால இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டோஸ் கனடால அஸ்ட்ராஜெனிகா போட்டுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து செகண்ட் டோஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு. இஃப் இட் இஸ் அஸ்ட்ராஜெனிகா ஐ திங்க் இட்ஸ் சேம் ஒன். ஸோ அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்கக்கூடாது. யா, பட் ஆன் த அதர் ஹேண்ட் என்னுடைய அட்வைஸ் வந்து ஒரே இடத்துல போட்டுக்கோங்க. பிகாஸ் நியர் ஃபியூச்சர் யூ மைட் நீட் தி சர்டிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் திங்ஸ். அதாவது ஒரு காலத்துல வந்து எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் இருந்தாதான் இன்டர்நேஷனல் டிராவல் வந்து சாத்தியம் பெரும்பாலான நாடுகளுக்கு. ஓகே, அது மாதிரி வந்து நியர் ஃபியூச்சர்ல வந்து கோவிட் வேக்சினேஷன் கேட்பாங்க. அண்ட் இந்த பயத்தை விட்டுருங்க. அதாவது வந்து கோவேக்சின் வந்து ஏதோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஈச் கண்ட்ரி வில் ஹேவ் த ரைட் டு டிசைட் விச் வேக்சின். ஓகே, அந்த கண்ட்ரி சர்டிஃபிகேஷன் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அதனால ஏதாவது ஒரு கண்ட்ரிலேயே போட்டு நீங்க அந்த கண்ட்ரியினுடைய சர்டிஃபிகேஷன் வச்சுக்கிறது மைட் பி சேஃபர். அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி இதெல்லாம் பண்ணலாம். பட் இன் ஜெனரல் given bureaucracy everywhere, that's all I will say. நீங்க ரெண்டு இடத்துல போட்டீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்க முடியாது. இவங்க அவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க இங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம். சூப்பர். அடுத்து லட்சுமி திலீப் ஒரு क्वेश्चन கேட்டாங்க. கோவிட் ரெக்கவர்ட் பேஷண்ட் இஸ் ஹேவிங் லோ ஐஜிஜி வேல்யூ, இஸ் இட் எ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னமா கோவிட் recovered patient is having low IgG value. Doesn't matter. பிகாஸ் இது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துல வந்து டிகே ஆகி அன்டிடெக்டபிளா நம்ம பிளட்ல இருக்கும். ஸோ அந்த அன்டிடெக்டபிளான நம்ம ஆர்டினரி டெஸ்ட்ல சொல்றேன். அதுக்குன்னு ஒரு சென்சிட்டிவ் டெஸ்ட்ல இருக்கு, அதுல கண்டுபிடிக்கலாம். இந்த ஆர்டினரி டெஸ்ட்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ அதான் சொல்ல வரேன், இந்த மாதிரி தேவையில்லாத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து ஒன்னும் நமக்கு வந்து பயன் இருக்க போகுது இல்லை. ஓகே, ஸோ இஃப் யூ ஃபீல் பேட் பிகாஸ் ஏன்னா கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆனாலும் நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வந்து நிறைய போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இது லங்ஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆயிருக்கலாம். பிளட்ல டிராவல் ஆயிருந்தா பிளட்டுக்குள்ள கிளாட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பிளட் கிளாட்ஸ் இருந்தானா இட் கேன் லீட் டு ஹார்ட் அட்டாக். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி எந்த போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் வந்தாலும் யூ டேக் அ மெடிக்கல் கேர். பட் இந்த மாதிரி ஒரு இது பார்த்து ஐஜிஜி லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒன்றும் நீங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு செல்ஃப் சந்தோஷமா இருந்ததுன்னா பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
பட் அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எ டிஃபரன்ஸ். ஓகே, அது மெடிக்கல் டாக்டரை கிளாரிஃபை பண்ணாலும் உங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா டிடைமர் ஜாஸ்தியாகி அதுக்காக வந்து அந்த ஆன்டிகோகுலன்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்டுருக்காங்க. செகண்ட் டோஸ் வந்து இந்த மெடிகேஷன் முடிஞ்சப்பறம் செகண்ட் டோஸ் போடுறதா இல்ல செகண்ட் டோஸ் டியூ ஆயிடுச்சுன்னு போடுறதா? You can put second dose. They don't matter. அந்த மெடிகேஷன் பிளட் கிளாட் ஆல்ரெடி பிளட் கிளாட்க்கு மெடிகேஷன் போடுறப்ப வேக்சின் போடணும். மெடிகேஷன் எங்க வீட்ல இருந்து போடுறாங்களா ஹாஸ்பிடல்ல போடுறாங்களா? வீட்ல இருந்து டிடைமர் மிஸ் ஆகி. I mean, then maybe better on the consulting doctor to consult பண்ணது better. I mean, if you are in some consultation, regular consultation, observation இருக்கீங்கன்னு சொன்னா அந்த observing doctor ட்ட consult பண்ணது better always. Thank you, thank you. சிவகுமார் சார். ஹலோ சார், வணக்கம் சார். சார் இப்போ கோவிஷீல்டு இப்போ வந்து செகண்ட் டோஸ்க்கு வந்து 84 to 110 டேஸ் அந்த கேப் இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 84 டேஸ் ஆச்சு, அதுக்கு மேலேயும் ஆகுது. இப்போ வந்து நான் அவைலபிலிட்டி எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ 110 டேஸ் சப்போஸ் இஃப் திஸ் கிராசஸ் 110 டேஸ் ஆர் இதே மாதிரி கோவேக்சினும் அப்படிதான். செகண்ட் டோஸ் வந்து இஃப் இட் கிராசஸ் 45 டேஸ் அப்போ வந்து எஃபிகசி ரேட் எப்படி இருக்கும்? இல்லை அது எப்படிங்க சார்? அது அந்த இது எப்படி நம்ம இது பண்ணுறது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓகே ஓகே ஓகே. See, as far as கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் வந்து they have not changed the gap. ஓகே, ஸோ கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் அந்த கேப்ல போடுறது தான் பண்ணணும். கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹஸ் நவ் செட் தட் இந்த மாதிரி லாங்கர் கேப் அப்படின்ட்டு. they are refusing if you go in a shorter gap. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்டடியில வந்து we know that 6 to 8 weeks is better. ஓகே, அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வந்து I have not seen any studies. சார் அப்ப அந்த கேஸ்ல அப்ப 84 to 110 டேஸ்ல போடுறது அப்ப அது இஸ் இட் அதாவது அவ்வளவு பலன் டிஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, டிஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இட் won't become டிஃபெக்ட் ஆலாம் ஆகாது. என்ன ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாக்க in between you are exposing yourself to the potential of infection, அவ்வளவுதான். ஓகே சார். யா ஓகே சார், thank you சார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? நீங்க கேட்டுங்க ஓபன் பண்ணி. எனக்கு அந்த சௌமியா மேம். சொல்லுங்க. சௌமியா மேம். சிவகுமார் சார் கேட்ட அதே क्वेश्चन தான். இப்போ வந்து என்னோட மாமியார் மார்ச்ல வந்து நாங்க கோவிட் ஷீல்டு போட்டிருக்கோம். அகெயின் நடுவுல கொஞ்சம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தது. ஒரு 10 டேஸ்ல போட்டு ஒரு 10 or 15 டேஸ்ல வந்து மைல்டா காஃப் அது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அண்ட் ஷி காட் பெட்டர். ஒரு 3-4 டேஸ்ல வந்து பெட்டர் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டோஸ் டியூ, பட் அவைலபிலிட்டி இல்லாததுனால அவங்களால இப்போ போட முடியல. வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் த எஃபிகசி? அவங்க வந்து டிலே பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் அந்த ஃபர்ஸ்ட் டோஸ் இல்லமா எஃபிகசி பத்தி நமக்கு தெரியாது. ஓகே, எஃபிகசி பத்தி நமக்கு தெரியாது. தட் இஸ் இது மாதிரி டிலே பண்ணனால எஃபிகசி வந்து கம்மி ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே, பட் சடன்லி என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த டிலேல வந்து ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த டிலே பீரியட் இஸ் பொட்டன்ஷியலி வைரஸ் கேச்சிங் பீரியட் இல்லையா? ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் போறாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் த சேலஞ்ச். ஓகே, உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் பிரைவேட் சாட்ல அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க. ஓகே, சோ எவ்வளவு நாள் வந்து நாங்க ப்ரலாங் பண்ணலாம்? இப்போ மேபி கிடைக்கலங்கறதுனால பிரைவேட் சாட் கொஞ்சம் பாருங்கமா. ஓகே ஓகே, வேற யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? மேம் எனக்கு ஒரு லாஸ்ட் क्वेश्चन. சொல்லுங்க சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து கிட்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது அவ்வளவா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வர வர கிட்ஸுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஜாஸ்தி ஆற மாதிரி இருக்கு, ஃபியூச்சர்லயும் ஆகும் அப்படின்றாங்க. ஆனா நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க நம்ம அது வந்து பொய் அப்படின்ட்டுன்னு. ஐ மீன் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மின்னு. சோ இப்போ அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற அளவோட மல்டிபிளா வரும்னு அளவு இல்ல, பர்சன்டேஜ் வைஸ். ஓகே, இப்போ வந்து அது மியூட்டேட் ஆகி கிட்ஸ் அஃபெக்ட் ஆகுமா அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் வைஸ் எல்லாம் மியூட்டேட் ஆகாது. ஓகே ஓகே, ஏஜ் வைஸ்ல அதாவது எனக்கு வந்து 60 இயர்ஸ் பிடிக்கும், எனக்கு 40 இயர்ஸ் பிடிக்கும், எனக்கு 30 இயர்ஸ் பிடிக்கும்லாம் வந்து வைரஸ் சேஞ்ச் ஆகாது.
ஓகே, சோ அப்ப கிட்ஸ் இது அஃபெக்ட் பண்றது சான்சஸ் கம்மி தானா? இல்ல அதாவது வந்து இப்போ வந்து அந்த இதுல பரப்புற மாதிரியான, அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் வந்து வயசானவங்க, செகண்ட் வேவ் வந்து யங்கர் ஏஜ், தேர்ட் வேவ் வந்து சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து தப்பு. ஓகே, பட் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து மேக்சிமம் இருந்தது வந்து 1 lakh கேசஸ் பர் டே, செகண்ட் வேவ்ல வந்து 4 lakh கேசஸ் பர் டே போச்சு. ஓகே, ஸோ இஃப் யூ லுக் அட் த ஃபர்ஸ்ட் வேவ்ல டெத் இன் நம்பர்ஸ் அண்ட் செகண்ட் வேவ்ல டெத் இன் நம்பர்ஸ், செகண்ட் வேவ் நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அதிகம். பர்சன்டேஜ் வைஸ் அதிகம் இல்லை, பட் டைம்ஸ் வைஸ் அதிகம் இல்லையா? அப்படி வரும்போது வந்து நம்பர் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரனுடைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தேர்ட் வேவ் வில் பி ஈவன் பிகர். ஐ மீன் இஃப் யூ டோன்ட் டேக், நம்ம வந்து போதுமான விஷயங்கள் செய்யலைன்னா, உதாரணமா வந்து ஒரு 60-70% வேக்சினேஷன் பண்ணலன்னா அண்ட் போதுமான அளவு இந்த பேண்டமிக் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கலன்னா, இட் வில் ஸ்ப்ரெட் டு ஃபார் அண்ட் வைட். ஓகே, அப்படி ஃபார் அண்ட் வைட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா நிறைய நம்பர் ஆயிடும் இல்லையா? ரைட், இப்போ இந்தியாவில் வந்து 700 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 100 பேர்னு சொன்னாலே நீங்க வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் 7 lakh, ரைட்? யா, ஸோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வந்து தேர்ட் வேவ் இன்கேஸ் இதே மாதிரி நிலைமையில வந்ததுன்னா இட் ஒன்ட் பி ஜஸ்ட் அ வேவ், இட் வில் பி சுனாமி. பட் நம்ம ஒரு நிறைய வேக்சின் பண்ணிட்டோம், நிறைய கண்ட்ரோல் மெஷர்ல இருக்கோம்னு சொன்னாக்க then we will be able to control it. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போ ஆப்ஷன். ஸோ யங் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா யங் சில்ட்ரனை டார்கெட் பண்ணிலாம் வராது. ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மதருக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் இருக்கு இல்லையா, என்னோட குழந்தைய தாக்கி வரும்னு, அந்த மாதிரி கிடையாது. எல்லாரையும் தாக்குற மாதிரி சமயத்துல இன்னைக்கு இருக்கிற அதே சிச்சுவேஷன் will prevail. சார் ரொம்ப லேட் ஆனாலும் இந்த क्वेश्चனை நாங்க திருப்பி கேட்கிறேன். தேர்ட் அஞ்சலி, நாங்க sorry, I couldn't hear you. அஞ்சலி நீங்க கீர்த்தி வரதுக்குள்ள கேட்டுறீங்களா? அஞ்சலி கேக்குறேன். அனிதா இருக்கேன். சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ நீங்க வந்து ஸ்பேனர் ஆன்டிபாடி வந்து ஒரு ஸ்பெசிபிக் நட்டுக்கு ஸ்பேனர் மாதிரி வைரஸ்க்கு சொன்னீங்கல்ல. ஸோ சில வைரஸஸ் லைக் சிக்கன் பாக்ஸ் ஒரு வாட்டி வந்த மோஸ்ட் ப்ரீட் பர்சன்ஸ்க்கு வந்து அது இம்யூனிட்டி வந்துடும். பட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஒன்ஸ் வி டோன்ட். அண்ட் வை டு தே மியூட்டேஷன்னால வருதா இன்னும்? பட் ஏன் சிக்கன் பாக்ஸ் மைக்யூட் ஆகாதா? Why do only certain specific viruses mutate so much? இல்ல chicken pox ஆகுமா? Okay. But yeah, the thing is that see, ஒரு காருக்கு வந்து ஒரு நட்டு மட்டும் இருக்காது இல்லையா, நிறைய நட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு வைரஸ்க்கு ஒரு ஆன்டிஜென் இருக்காது, நிறைய ஆன்டிஜென் இருக்கும். ஓகே, சப்போஸ் நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆன்டிஜெனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபிட்டிங் ஆன்டிபாடி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த வைரஸ்ல வந்து அங்க மியூட்டேட் ஆகல, மற்ற இடத்துல மியூட்டேட் ஆச்சுன்னா அந்த மியூட்டேட்டடையும் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, இன்னைக்கு கோவிட் பத்தி நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ என்ன தெரியும்னு சொன்னாக்க மோர் தென் 1 ஆன்டிஜென்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸ்பைக் புரோட்டீன்ல நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, பட் எவ்வளவு தூரம் இது வந்து லைஃப் லாங் இன்னைக்கு எனக்கு தெரியாது. நான் அதான் சொன்னேன், நம்ம வந்து சயின்ஸ்ல இப்போ அந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் போயிடுன்னு நமக்கு எப்படி தெரியும்னு சொன்னா, நம்ம வந்து பல ஆண்டு காலம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்து நம்ம போயிடும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த டிசீஸ் வந்து அவங்களுடைய உடம்புல இருந்து பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி இவ்வளவு நாள் அட்லீஸ்ட் 60 years அவங்களுடைய உடம்புல வந்து ஆன்டிபாடி மெமரி இருக்குன்னு நமக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்றோம். ரைட், ஸோ கோவிட பொறுத்த வரைக்கும் இப்போ ஜஸ்ட் அபவுட் 1.5 years, ரைட், ஆர் மேக்ஸிமம் 2 years, 2 years கூட இல்லை, 1.5 years, ரைட். ஸோ வி டோன்ட் நோ, மேபி ஒரு தடவை வந்து அதுக்கப்புறம் வராமலே இருக்கலாம். ஃபியூ கேசஸ் ஆஃப் ரீஇன்ஃபெக்ஷன் நமக்கு தெரியும். பட் அது தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வராமலே கூட இருக்கலாம், தெரியாது. ஆனா வந்து இன்னைக்கு நமக்கு தெரியாதுன்னு சொல்றோம். ஓகே, அந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா, தெரியாத சமயத்துல எதை நம்ம எடுத்துக்கிறது, வரவே வராதுன்னு ஒரு அசட்டு நம்பிக்கையில இருக்கணுமா, இல்ல வரலாம் அப்படின்னு சேஃப்டில இருக்கணுமா? அதான் क्वेश्चन. ஓகே, டு பி சேஃபர் ஆன் தி சேஃப் சைடு. ஒன் மோர் கிருத்திகா சார். சொல்லுங்க கிருத்திகா. உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்கு ரொம்ப ஐ அம் கோயிங் டு பிஃபோர் யூ சார். ரொம்ப கிளியர் கட்டா இருந்தது. யாருக்கும் தலையெல்லாம் வணங்கக்கூடாது. என்னோட இது வந்து ஆல்ரெடி நீங்க சொன்ன ஒரு விஷயம், அது ரிலேட்டடா தான் நான் சொல்றேன். அதாவது இப்ப ஒரு பிசினஸ் மேன் ஹூ இஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அந்த மாதிரி இருக்கவங்க
அப்ப எந்த மாதிரியான வேக்சின் எடுத்துக்கணும்? இப்போ ஒரு நாட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிற வேக்சின் இன்னொரு நாட்டுல அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். இல்லம்மா, அப்படி இருக்காது, அப்படிங்க இருக்க அந்த முடியாது. மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அப்படிலாம் இருக்க முடியாதுமா. பிகாஸ் வேக்சின் இஸ் அ நேஷனல் சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து ஒரு கண்ட்ரியில அப்ரூவ் பண்ண வேக்சினை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து நான் அப்ரூவ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஓகே. யூ கெட் மை பாயிண்ட்? ஹலோ சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். கோவேக்சின் வந்து வெறும் 5 கண்ட்ரீஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கோவிஷீல்டு போட்டாதான் நீங்க பாஸ்போர்ட் எடுத்து சாரி விசாக்கு அப்ளை பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே அதாவது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ WHO வந்து ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் வந்து கோவேக்ஸ் அப்படின்னு அந்த ஸ்கீமோட பேர். அந்த கோவேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அல்லது லோ இன்கம் கண்ட்ரீஸ், இப்போ லாட்டின் அமெரிக்கால இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து வேக்சின் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியே கிடையாது. அவங்களுக்கு யார் வேக்சின் தருவாங்க? அங்க வேக்சின் தரலன்னா அங்கேருந்து திரும்பி பரவும் இல்லையா? சோ யாராவது தரணும் இல்ல. சோ அதனால வந்து WHO இஸ் டேக்கிங் தட் லீட் ரோல். அந்த லீட் ரோல்ல அவங்க வாங்கும் போது எதெல்லாம் நாங்க வாங்குவோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே, சோ அந்த லிஸ்ட்ல கோவேக்சின் இன்னும் இல்ல. நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 1 or 2 கண்ட்ரீஸ்ல கோவேக்சினுக்கு அப்ரூவல் வந்துருச்சுன்னு சொன்னா, பிகாஸ் ரைட் நோ இந்தியாவில் வந்து 3rd ஸ்டேஜ்ல இன்டரிம் ரிப்போர்ட் தான் கோவேக்சின் வந்திருக்கு. ஃபைனல் ரிப்போர்ட் வரலாம். ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னா தென் மேபி ஈவன் WHO வில் அக்செப்ட் கோவேக்சின் அண்ட் பை. ஓகே, ஸோ இது வந்து WHO வாங்குவதற்கான ஒரு லிஸ்ட், அப்ரூவல் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கம்பெனிஸ்ல வந்து அப்ரூவ்டு கம்ப்யூட்டர்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க மற்ற கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணா அந்த கம்பெனி எடுத்துக்காதுன்னு அர்த்தம் இல்லைல்ல. அந்த கம்பெனி அந்த கம்ப்யூட்டர் வாங்க போறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ விச் இஸ் அ வெரி ராங் திங். பாஸ்போர்ட் எல்லாம் ஒன்னு இன்னும் லிங்கே பண்ற அளவுக்கு வரலமா. தட் இஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடெஸ்ட். இந்த மாதிரி பாஸ்போர்ட்டோட லிங்க் பண்ணதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவும் இருக்குமா. ஓகே சார், அந்தந்த கண்ட்ரியில வந்து அவங்க வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண சொல்லுவாங்க. கோவிடுக்கான வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்னு இஷ்யூ பண்ண சொல்லுவாங்க. எந்த வேக்சின் டிக்ளேர்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. முன்னாடியே அப்படி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து நீங்க வந்து அம்மைக்கு வந்து ஒரு பீரியட்ல அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் போட்ட பிறகு அது தேவையில்லைன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோ ஃபீவர், ஃபார் எக்ஸாம்பிள் மெனி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனோம்னு சொன்னா எல்லோ ஃபீவர் இது வேண்டி இருந்தது முன்னாடி, ரைட்? இப்போ இல்ல. ஸோ அப்போ வந்து அந்தந்த கண்ட்ரி தான் வந்து என்ன வேக்சின் டிசைட் பண்ணும். ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சார், இதுல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இதுல சப்போஸ் வந்து கோவேக்சின் வந்து WHO வந்து அப்ரூவ் ஆகலைனாக்கா 2 டோஸும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க சப்போஸ் வந்து UAE இல்லைனாக்கா US போறாங்கனாக்கா வந்து அந்த டைம்ல வந்து அப்ரூவ் ஆகலைன்றப்போ அவங்க ஒரு 2 டோஸ் போட்டு ஒரு 6 மந்த் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து கோவிஷீல்டு அவங்க அப்ரூவ்டு கோவிஷீல்டு வேற ஏதாச்சும் வேக்சின் இல்லமா, அதான் சொல்ல வரேன். WHO approval is only for purchase. இல்ல, இப்போ வந்து UAE கண்ட்ரில இருந்து கோவேக்சின் போட்டுருந்தா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த ஆர்டர் காமிங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரியான that is a false இதெல்லாம் நம்பாதீங்கம்மா. Okay, see, the government has to issue a certificate, that's all. இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து இந்த கண்ட்ரில இருந்து என் கண்ட்ரிக்கு வராங்கன்னு சொன்னா அவங்க வந்து they should carry a vaccination certificate அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வேக்சின் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னானாக்கா it becomes commercial inducement இல்லையா? Okay, you get my point? Yeah, okay sir, okay, புரியுது. சோ அந்த மாதிரி பண்ண முடியாது. Thank you sir. இதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து தப்பா எழுதுற விஷயங்கள். ஓகே, நடந்திருக்கிற விஷயம் WHO என்னென்ன வாங்க போறோம் அப்படின்னு அவங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். லக்ஷ்மி? யா சார். சார், இப்ப இருக்க நிலைமையில நிறைய பேர் வந்து வேக்சின் போடுறதுக்கு முன் வராங்க. பட் நிறைய இடங்கள்ல வேக்சின் டிமாண்ட் இருக்கு. ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம வேக்சின் டிமாண்ட் அண்ட் சப்ளை டு ரீச் த வைடர் பாப்புலேஷன்? ஓகே, ரஃப்லி நம்ம வந்து டிசம்பருக்குள்ள எல்லாருக்கும் வேக்சினேஷன் பண்ணோம்னா எவ்ரி டே we should vaccine about 76 lakhs people. Currently we are vaccinating less than 16 lakh people. Okay, இன்னும் 1 yearல நம்ம வந்து எல்லாருக்கும் வேக்சினேஷன் பண்ணணும்னு சொன்னாக்கா எவ்ரி டே you have to vaccine about 56 lakh people. We are vaccinating around 16 lakh people. Okay, supply is major issue. Production increase ஆனாதான் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். மோர் பீப்புள் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும்.
லக்ஷ்மி ஜிஎஸ் அண்ட் சபரி கேள்வி இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இருக்கு. கேள்வி இல்லைன்னா ஹேண்ட் டவுன். கேளுங்க லக்ஷ்மி. சார் ஆக்சுவலா இப்போ ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து மேபி இது ரூமரா கூட இருக்கலாம். வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல் செக்அப் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ எல்லா செக்அப் எடுக்க முடியாது. ஸோ வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் என்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம்? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் ப்ரிகாஷன்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து இந்த எக்ஸப்ட் நான் சொன்ன இந்த சில கான்ட்ராண்டிகேஷன் தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, முன்னாடி வந்து ஏன்ஜிஓ பண்ணியிருக்காங்க, அதனாலலாம் இதுக்கெல்லாம் ஒன்றுமே ஆபத்து இல்லைம்மா. ஓகே, ஸோ நத்திங் லைக் தட். நீங்கள் வந்து தடுப்பூசிக்கும் இதுக்கும் நோ ரிலேஷன் அட் ஆல், நோ டைரக்ட் ரிலேஷன் அட் ஆல். ஸோ யூ கேன் ஹாப்பிலி டேக். ஓகே, தேங்க்யூ சார். உமா. ஹாய் சார், நான் ஜெர்மனில இருக்கேன். இப்ப எங்களுக்கு இன்னும் இங்க வேக்சினேஷன் நிறைய இடத்துல போடுறது இல்ல. ஸோ பட் ஆனா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாங்க ஃபைசர் போட்டுக்கலாம், ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குற பட்சத்துல நிறைய பேர் ஃபைசர் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் இப்ப அவைலபிள் இல்ல அப்படிங்கும் போது நான் டெம்பரரியா ஜான்சன் அண்ட் ஜான்சன் எடுத்துக்கிறேன். பட் நெக்ஸ்ட் இயர்ல நான் ஃபைசர் போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிட் கொஸ்டினானே எனக்கு தெரியல. லைக் டேக்கிங் த 2 வேக்சினேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால யூஸ் ஏதாவது இருக்குமாங்க சார்? யூஸ்லாம் இருக்காதுமா, அப்படி ஒன்றும் பெருசாலாம் யூஸ் இருக்காது. ஜான்சன் அண்ட் ஜான்சன்னா இது வந்து சிங்கிள் ஷாட்டா? யா, ப்ரோட்டீன், இட்ஸ் a ப்ரோட்டீன் வேக்சின் இல்லையா? யா யா, ப்ரோட்டீன் வேக்சின் இஸ் குட். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ சூஸ் பண்ணீங்கன்னா போடலாமா, ஒன்றும் இஷ்யூ இல்லை. சி, ஒன் திங் எல்லாருமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேக்சினேஷன் வைடா பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பட் ஃபார் ஆல் யூ நோ, பிகாஸ் வந்து இவ்வளோ பெரிய பேண்டமிக் நம்ம வந்து உலகத்துல சந்திச்சது கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய பேண்டமிக் வந்ததுனால வந்து ஃபார் ஆல் யூ நோ திஸ் வைரஸ் கேன் எவால்வ், நியூ ஸ்ட்ரெயின் வரலாம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்கா we may have to look for one more vaccine. இதெல்லாம் நடக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகே, பி ப்ரிப்பேர்ட் அந்த சென்ஸ்ல சொல்ல வரேன். ஸோ அதனால ரொம்ப டூ ஃபார்லாம் யோசிக்காதீங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 years we have to survive this pandemic. நெக்ஸ்ட் 2 years சர்வை பண்ணி அதுக்குள்ள ஒரு லார்ஜ் செக்ஷனுக்கு வேக்சினேட் பண்ணோம்னா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இருந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் மேபி சில பேருக்கு வந்து ஒரு 3rd பூஸ்டர் தேவைப்படலாம், சில பேருக்கு தேவைப்படாம இருக்கலாம். தட் ஆல் we will see that time. ஓகே, ஸோ ரொம்ப டூ ஃபார் போட்டு யோசிச்சு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, டென்ஷன் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கும். சார், எனக்கு அந்த ஃபைனல் கொஸ்டின் தான். எனக்கு அப்ப நெட் கட் ஆயிடுச்சு, சாரி. அது வந்து எனக்கு இந்த 3rd வேவ சமாளிக்க என்னெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும், எப்படி எல்லாம் ப்ரிப்பேர்ட்னஸ் சார்? 2 தான் பண்ண முடியும் 3rd வேவ சமாளிக்கிறதுக்கு. ஒன்னு மாஸ் வேக்சினேஷன். ஓகே, ரெண்டாவது வந்து as much as possible பேண்டமிக் ப்ரோட்டோகால்ஸ் லைக் அடிக்கடி கை வாஷ் பண்ணது, முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி, ஐ மீன் பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிப்பது, நெரிசல் இடங்களை வந்து தவிர்ப்பது, அடைந்த அறைகள், அதாவது காற்று சலனம் இல்லாம அடைஞ்சிருக்கக்கூடிய அறைகளை வந்து தவிர்ப்பது, இதெல்லாம் தான் செய்யணும். பட் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டில பெரும்பாலான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் போயிடும். அங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணலனாக்கா ஹியூஜ் எக்கானமி இஷ்யூஸ். ஓகே, ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து எல்லாம். ஸோ நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. அண்ட் சிட்டிஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, நானும் நீங்களாம் ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று பேசிட்டு இருக்கோம். பட் நீங்களாம் வந்து சிட்டில வந்து 10% கூட கிடையாது இல்லையா? 40% live in congested areas. Remember that. Okay, சிட்டினாலே உடனே நல்ல வீடு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ரைட்? ஸோ இட்ஸ் அ கன்ஜஸ்டட் பிளேஸ். ரைட்? மோர் தென் 40% live in என்னன்னு சொல்லுது, அன்லிவபிள் பிளேசஸ். ஓகே, ஸோ இட்ஸ் a challenge தான்மா. இப்போ இந்த 3rd வேவ் வரும் இருக்கா? இல்லம்மா, அது நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது. சில பேர் செப்டம்பர்ல வருவாங்க. இல்ல அதெல்லாம் வந்து அதாவது அந்த பேண்டமிக் ஆரம்பிச்ச போது ஒரு பையன் வந்து சொன்னால இத்தனாம் தேதி கொரோனா நின்றுடும் அப்படின்ட்டுலாம். அது மாதிரி நம்ம வந்து நமக்கு டைம் பாஸ் பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் கேட்டு நம்ம பேசிட்டு இருக்கலாம். சயின்டிபிக்லி there is no basis for any of these things. Thank you சார். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பொறுமையா ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி பெரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து ஈஸியான அந்த ஒரு கார் எக்ஸாம்பிள், ஸ்பேனர் அதெல்லாம் வச்சு எங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்க.
தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வேல்யூபிள் டைம் வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணனதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. யாருமே டீ தரல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வந்துரும். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ எவரிபடி. முக்கியமா அந்த விக்ரம் நீங்களே அப்படியே அந்நியனா உருவமான மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். இல்ல சார், அது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது எங்களுக்கு. அந்த மியூட்டேஷனுக்கு வந்து அது ரொம்ப ஆப்டா நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். மறக்கவே முடியாது. விஜயா விக்ரம் ஆக்சுவலா எங்கேயும் கிடைக்காத இன்ஃபர்மேஷன். Thank you, madam. Thank you, sir. Okay, I'll take leave. Is that fine? Yes, sir. Thank you so much. Thank you. Take care. Thank you, sir. Take care. Thank you.